So hello Justice, welcome back to Just Med Mission 26. இப்போ நம்மளுடைய பிளான்ட் மார்ஃபாலஜில நம்ம லாஸ்ட் லெக்சர்ல எதை மிஸ் பண்ணியிருந்தோம்? ஃபேமிலிஸ் அண்ட் அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் அந்த கான்செப்ட் தான் மிஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் லெக்சரோட எண்ட்லயே சொல்லியிருந்தேன். நூன் டைம்ல, அதாவது மதிய டைம்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுதான் இந்த வீடியோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த வீடியோல ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஃபேமிலிஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து போர்ஷன்ல கொடுத்துருக்காங்க, பட் என்சிஆர்டில இல்ல. அதையும் டீடைல்டா பாத்துரலாம். ஒரே ஒரு ஃபேமிலி, சொலனேசியா ஃபேமிலி மட்டும் போர்ஷன்ல இல்ல, பட் என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் டீடைல்டா பாத்துரலாம். ஓகேவா? ஸோ பிஃபோர் எனி டிலே let us get into the video. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிற அதே விஷயம் தான். லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு என்ன புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். ஸோ ப்ளீஸ். ஸோ உள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நடுவில் பார்த்தோம் தெரியுமா? அந்த இருக்குல்ல, இந்த கே சி ஜி அண்டர்ஸ்கோர் ஜி டேஷ், ஜில மேல கோடு போட்டுரு, இந்த பிளஸ் சிம்பிள், பெர்சன்டேஜ் சிம்பிள், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பாத்திரலாம். ஓகேவா? ஸோ இப்போ சாரி, டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம உட்காந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு நான் உட்காந்து இதுல 5 கேலக்ஸ் இருக்கு, 5 கொரலா இருக்கு, 2 ஆண்ட்ரீஷியம் இருக்கு, 4 கைனீஷியம் இருக்கு, இப்படி நான் ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து தனித்தனியா உட்காந்து நம்மளோட ரிட்டர்ன் ஃபார்மேட்ல இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு பதிலா ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிக் மாதிரி நம்ம யூஸ் பண்றதுதான் என்னது, நம்மளுடைய ஃப்ளோரல் ஃபார்முலா. ஓகேவா? ஓகே ப்ரோ, அதுதான் டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன். அதாவது சிம்பிளா இப்போ வந்து எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, ரைட், உங்களுக்கு நான் பிசிக்ஸ் வச்சு சொல்றேன். ஓகேவா? ரைட் வி represent x and vx by v as a function of time. v as a function of time னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது v a function of timeல நம்மளுக்கு வந்து x நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இதுல என்ன சொல்றாங்க? by v as a function of time, v as a function of timeல நீங்க வந்து x ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றோம். ஓகேவா? சோ எப்படி நம்ம இங்கிலீஷ்ல எழுதுனா இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்டா போதோ, அது நம்ம டெக்னிக்கல் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல எதுவும் இவ்வளவு சின்னதா வருதா? அதே மாதிரி நம்ம இப்ப இங்க பயாலஜிக்கு யூஸ் பண்றதுதான் இந்த டெக்னிக்கல் ஃபார்ம். ஓகேவா? இதுக்கு ஒரு சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம லாங்கா எழுதுறது பதிலா சின்னதா எழுதுனா வேற வழி கிடையாது, சிம்பிள்ஸ் தான் ஒரே வே. சோ அந்த சிம்பிள்ஸ் என்னென்ன மீன் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? ஒரு சில சிம்பிள்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், சோ அதையும் நான் போட்டுடுறேன். ஓகே, தென் பெர்சன்டேஜ் சிம்பிள் ஜி அண்டர்ஸ்கோர் ஜி டேஷ், ஜி மேல. ஓகே, தென் கே சி ஏ. ஓகே, வெறுமனையா ஜி வராது. ஓகே, ஏ, தென் பி. ஓகேவா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பிஆர் இபிஆர். ஓகேவா? ஓகே, தென் ஓகே, தென் பிஆர் இபிஆர் பிராக்கெட், தென் இப்படி கர்வ். ஓகேவா? இதுதான் மேஜரா நம்ம திருப்பி யூஸ் பண்ண போற சிம்பிள்ஸ். ஓகேவா? மேஜரா திருப்பி யூஸ் பண்ண போற சிம்பிள்ஸ் இதுதான். இந்த ஒவ்வொரு சிம்பிளுக்கும் மீனிங் இருக்கும்ல ப்ரோ, அது என்ன மீனிங்ஸ் அப்படின்னா, வெயிட்,
எல்லா மீனிங்கும் தெளிவா சொல்றேன். இதுல நிறைய இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கேசி, இந்த பெர்சன்டேஜ், பிளஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலது தெரியாமல் இருக்கும். இப்ப நான் அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிளஸ்னா என்னது? ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். ஆக்டினோமார்பிக். கரெக்டா? ஆமா ப்ரோ. பிளஸ்னா ஆக்டினோமார்பிக். ஓகே. பெர்சன்டேஜ்னா அது ஜைகோமார்பிக். அதாவது ஆக்டினோமார்பிக்னா ரேடியல் சிமெட்ரி, ஜைகோமார்பிக்னா பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே. ஜி அண்டர்ஸ்கோர்னா ப்ரோ ஹைப்போகைனஸ் ப்ரோ. கரெக்ட். ஹைப்போகைனஸ் அதாவது சுப்பீரியர் ஓவரி. ஓவரி தான் எல்லாத்துக்கும் டாப்ல இருக்கு. ஓகே. ஜி அண்டர்ஸ்கோர்னா ஹாஃப் இன்ஃபீரியர் அதாவது பெரிகைனஸ். கரெக்டா? பெரிகைனஸ். ஜிக்கு மேல கோடு போட்டா என்ன அர்த்தம்? எபிகைனஸ். எபிகைனஸ். ஓகே. கே ஃபார் ப்ரோ இது எங்களுக்கு தெரியும், கேலிக்ஸ் அதாவது செப்பல்ஸ். சி ஃபார் ப்ரோ கொரலா அதாவது பெட்டல்ஸ். ஆமா. ஏ ஃபார் ஆண்ட்ரீஷியம். ஓகேவா? ஆண்ட்ரீஷியம் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. பட் பி நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். பட் பி தான் அதோட சிம்பிளுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லல. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீரியன்த். ஓகேவா? பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீரியன்த் அதாவது கேலிக்ஸ் அண்ட் கொரலா ரெண்டும் டிஸ்டிங்டா இல்லாம ஒன்னா சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பீரியன்த். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி. பிஆர்னா இது நமக்கு தெரியும், பிராக்டியேட் அதாவது பிராக்ட் அந்த ரெடியூஸ்டு லீஃப்லெக் ஸ்ட்ரக்சர் இன் பெடிசில். கரெக்டா? அந்த பெடிசில்ல ரெடியூஸ்டு லீஃப்லெக் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம பிராக்ட்னு சொல்லுவோம். அந்த பிராக்ட் உள்ள ஃபிளவர்ஸ் எல்லாம் பிராக்டியேட், பிராக்ட் இல்லாத ஃபிளவர்ஸ் எல்லாம் இ பிராக்டியேட். அதுதான் இபிஆர், இ பிராக்டியேட். ஓகே. தென் இங்க பிளஸ் சிம்பிள்னா இது ஃபீமேல மென்ஷன் பண்ணும். ஓகேவா? இது மேல மென்ஷன் பண்ணும். ப்ரோ அப்ப ரெண்டுமே இருந்தா சிம்பிள், அது ஃபிளார்ல ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது ரெண்டும் யூனிசெக்சுவல். கரெக்டா? ஏன்னா ஒரு செக்ஸ் தான் இருக்க போகுது. இப்ப நான் ஒரு ஃப்ளோரல் டிஸ்கிரிப்ஷன் ஏதோ ஒரு ஃபிளவரோடைய ஆர் ஏதோ ஒரு ஸ்பீசிஸோட ஃப்ளோரல் டிஸ்கிரிப்ஷன் போடும்போது இந்த சிம்பிள் மட்டும் யூஸ் பண்றேன்னா என்ன அர்த்தம்? அதுல ஃபீமேல் ஃபிளார் மட்டும்தான் இருக்கு அந்த பிளான்ட்ல. ஓகேவா? இந்த சிம்பிள் யூஸ் பண்ணா அதுல மேல் ஃபிளார் மட்டும்தான் இருக்கு. பட் இந்த சிம்பிள் யூஸ் பண்றேன்னா என்ன அர்த்தம்? அதுல போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுல பைசெக்சுவல்ங்கிறது இதோட மீனிங். ஓகே ப்ரோ. சரி. இது என்னது ப்ரோ பிராக்கெட் அப்படின்னா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா ஆன்தர்ல இப்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு ஃபியூஸ்டா இருக்கும், இல்ல ஃப்ரீயா இருக்கும். கரெக்டா? ஃப்ரீயா இருக்கிறது பாலியாண்ட்ரஸ். ஃபியூஸ்டா இருக்கிறது எத்தனை பண்டிலுங்கிறத பொறுத்து மோனோ, டைஅடல்பஸ் அண்ட் தென் பாலிஅடல்பஸ் அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த மாதிரி ஃபியூஸ் ஆகி இருக்கிறது தான் நம்ம இந்த பிராக்கெட் மூலமா மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஃபியூஸ்டு. சரி. இப்போ கைனீஷியம் எல்லாம் சேர்ந்து சின்கார்பஸ் கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்கார்பஸ்னா என்னது? கைனீஷியம் சேர்ந்து இருக்கிறது. சோ அப்ப அதுக்கு என்ன போடுவேன்னா ஜி போட்டுட்டு இப்ப அண்டர்ஸ்கோர் இப்ப ஹைப்போகைனஸ். ஓகேவா? ஹைப்போகைனஸ்ல எனக்கு ரெண்டு கைனீஷியம் இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. அந்த ரெண்டுக்கும் நான் ஃபியூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரெண்டு இருக்கு, ரெண்டுமே ஹைப்போகைனஸா இருக்கு அண்ட் ரெண்டும் ஃபியூஸ் ஆயிருக்கு, ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு, சின்கார்பஸ் கண்டிஷன்ல இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் தென் இந்த மாதிரி அதாவது இப்போ கே ஏ இருக்குன்னா இப்படி கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஏரோ மார்க் மாதிரி போடுவாங்க. ஓகேவா? பிரிட்ஜ் மாதிரி. இதைத்தான் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கனெக்டடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கேலிக்ஸும் ஆண்ட்ரீஷியமும் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்ட்ரீஷியம் கேலிக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கேலிக்ஸோட சிம்பிள், அதுக்கு அடுத்து ஆண்ட்ரீஷியமோட சிம்பிள் நடுவில் கொரலா இருக்கும். நம்ம இதை இப்படி போடுவோம். ஓகேவா? இல்ல இப்ப நம்மளுக்கு வந்து கொரலாவோட தான் நம்ம ஆண்ட்ரீஷியம் கனெக்ட் ஆயிருக்குன்னா இப்படி போடுவோம். இல்ல இப்ப கே சி ஏ ஜி இருக்கு, நம்மளுக்கு வந்து கைனீஷியம் கனெக்ட் ஆயிருக்குன்னா இப்படி போடுவோம். ஓகேவா? எந்த ரெண்டு ஆர்கன் கனெக்ட் ஆயிருக்கோ அதை இந்த மாதிரி மேல ஒரு பிரிட்ஜ் மாதிரி போடுறது மூலமா அது ரெண்டு கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இது போக நம்ம அதிகபட்சம் இ பிராக்டியேட், பிராக்ட் இல்லைன்னா இ பிராக்டியேட்ங்கிறத மென்ஷன் பண்ணாம கூட இருப்பாங்க ஒரு சில ஃபார்முலாஸ்ல. ஓகேவா? ஓகே. வேற எந்த ஃபார்முலாஸ் அது இருக்கா? இது போக ஒன்னு வரும், எப்பி கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லி. என்னது? எப்பின்னு போடுவோம். ஓகேவா? விச் மீன்ஸ் கேலிக்ஸ் என்னது? அவுட்டர் மோஸ்ட் வேலா.
ஒரு சில இது லைக் மால்வேசி அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபேமிலியில மட்டும் உங்களுக்கு கேலிக்ஸ்க்கும் வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் லேயர் இருக்கும். அதைத்தான் எபி கேலிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன மென்ஷன் பண்ணுது? எபி கேலிக்ஸ மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு ஃபேமிலிஸா பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் இவ்வளவுதான். இதுல நம்ம வந்து எழுதுறது எப்படி எழுதணும் அப்படின்னு ரூல்ஸ் கேட்டீங்கன்னா, அவுட்டர் மோஸ்ட்ல இருந்து இன்னர் மோஸ்டுக்கு போகணும். ஓகேவா? எப்படி? அவுட்டர் மோஸ்ட்ல இருந்து இன்னர் மோஸ்டுக்கு போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க அதோட சிமெட்ரி எழுதணும். ஓகேவா? சிமெட்ரி. சரி ப்ரோ. அடுத்து அதோட செக்ஷுவாலிட்டி, அது யூனிசெக்சுவலா பைசெக்சுவலா? யூனிசெக்சுவலா இருந்தா என்ன செக்ஸ், அந்த செக்ஷுவாலிட்டி எழுதணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து நீங்க அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து இன்னர் மோஸ்ட் வேர்ல்டுக்கு போகணும். என்னது அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்ட்? என்னது? கேலிக்ஸ், அடுத்து கொரோலா, அடுத்து ஆண்ட்ரீஷியம், அடுத்து கைனீஷியம். இதுதான் உங்களோட பேசிக்கான ஜெனரல் ஆர்டர். ஓகேவா? ஆர்டர் என்னது? ஃபர்ஸ்ட் சிமெட்ரி, தென் செக்ஷுவாலிட்டி, தென் கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். ஓகேவா? ஓகே ப்ரோ. வெறுமனியா ஜி நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா ஜி நம்ம மூணா பிரிச்சிட்டோம்: ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், இல்ல எபிகைனஸ். சோ என்ன கண்டிஷனுங்கிறதையும் நம்ம சேர்த்தே மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. இப்ப இதுல எத்தனை நம்பர் இருக்கு அப்படிங்கறத நம்ம சப்ஸ்கிரிப்ட்ல எழுதுவோம். என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுங்க. எத்தனை நம்பர் இருக்குங்கிறத நம்ம சப்ஸ்கிரிப்ட்ல எழுதுவோம். ஓகேவா? கீழே என் நம்பர் வந்து கீழே எழுதுவோம். ஓகே. கனெக்ஷன் ஏதாவது இருந்தா அதை மேல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஃபியூஷன் ஏதாவது இருந்தாலும் இந்த நம்பருக்குள்ளேயே ஃபியூஷன் மாதிரி போடுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. டன்னா? டன் ப்ரோ. இப்போ இது உங்களுக்கு புரியலனால நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃப்ளோரல் ஃபார்முலாவா போடுறேன். உங்களுக்கு அப்ப டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை நம்ம பார்க்க போறது ஃபேமிலி பிரசிகேசியே. ஓகேவா? பிரசிகேசியே. இந்த ஃபேமிலிக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன ப்ரோ பேர்னா ஏகேஏ. இத க்ரூசிஃபெரான்னு சொல்லுவாங்க. க்ரூசிஃபெரா. ஓகேவா? க்ரூசிஃபெரா. சரி, இந்த ஃபேமிலிக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி டயக்ராம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ தட் ஈஸியா இருக்கும். நான் டயக்ராம் வரைஞ்சா அப்படி தான் தெளிவா இருக்காது, உங்களுக்கு கன்ஃபியூஷனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, டயக்ராம் இருக்கு. இப்போ இதைத்தான் நம்ம வந்து ஃப்ளோரல் டயக்ராம்னு சொல்லுவோம். என்ன போட்டிருக்காங்க? பிரெசிகா கேம்பஸ்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஒரு நிமிஷம். கிராப்ல போய் ஓகே, டன். இதுதான் வந்து பிரசிகேசிய ஃபேமிலியோட ஃப்ளோரல் டயக்ராம். ப்ரோ, ஃப்ளோரல் டயக்ராம்னா என்னன்னா, அந்த இது அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து இன்னர் மோஸ்டுக்கு போவாங்க. ஓகேவா? அதை டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நம்ம இங்க எப்படி ஃபார்முலா ரெப்ரசன்டேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இது உங்களுக்கு கேலிக்ஸ், அடுத்து உள்ள கொரலா, அடுத்து ஆண்ட்ரீஷியம், அடுத்து கைனீஷியம். ஓகேவா? அவுட்டர் மோஸ்ட் கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இங்க மேல ஒரு புள்ளி இருக்கு, அது என்ன அப்படின்னா அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். மேல இருக்கிற புள்ளி தான் நம்மளுடைய தட் இஸ் அவர் மதர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மதர் ஆக்சிஸ். அதாவது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். இப்ப நம்மளுக்கு செடி இப்படி இருக்கு. ஓகேவா? எனக்கு இங்க இருந்து பூ இப்படி வந்திருக்கு. நான் இப்ப வந்து இங்க டாப்ல இருந்து பாக்குறேன். ஓகேவா? நான் இப்ப இங்க டாப்ல இருந்து பாக்குறேன். ஓகேவா? நான் இப்படி டாப்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு இது எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க. அதாவது இப்ப இங்கதான் என்னோட கண்ணு இருக்கு. சரியா? உங்களுக்கு எப்படி வரைகிறது?
இப்ப நான் இங்க டாப்ல இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது எப்படி தெரியும்? இங்க வந்து இந்த ஸ்டெம் வந்து ஒரு சின்ன பாயிண்டா தெரியும். எனக்கு பக்கத்துல இங்க ஃப்ளவர் ஒரு பாயிண்டா தெரியும். கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ அதே தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். புரியுதா? இப்ப இதே இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு எப்படி தெரியுது பாரு, ஃப்ளவர் இருக்கு, இந்த எனக்கு ஃப்ளவர் இருக்கு. மேல இந்த மதர் ஆக்சிஸ் வந்து இந்த மெயின் ஆக்சிஸ் தான் மதர் ஆக்சிஸ்ன்னு சொல்றோம். அது ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுது. இங்க அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ அதனாலதான் அந்த புள்ளி வந்து எல்லா டயக்ராம்லயும் வைப்பாங்க. ஓகே ஓகே. சோ நீங்க இதுல வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. என்னன்னா, எய்தர் நீங்க எல்லா ஃபேமிலிக்கும் ஃப்ளோரல் டயக்ராம மனப்பாடம் பண்ணிருங்க, இல்லைன்னா ஃப்ளோரல் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க. ஓகேவா? ஃப்ளோரல் டயக்ராம நீங்க மனப்பாடம் பண்ணிட்டாலும் அதுல இருந்து ஃப்ளோரல் ஃபார்முலா எடுக்கலாம், இல்ல ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டாலும் அதுல இருந்து ஃப்ளோரல் டயக்ராம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. பட் என்கிட்ட நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, ஃப்ளோரல் டயக்ராம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது நம்மளுக்கு அதோட ஏஸ்டிவேஷனோட சேர்த்து தெரிஞ்சிடும், வால்வேட்டா என்னங்கிறது தெரிஞ்சிடும். பட் ஃப்ளோரல் ஃபார்முலால அதை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃப்ளோரல் ஃபார்முலாவை எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் எப்போ என்ன சொல்லியிருக்கேன்? அதோட சிமெட்ரி போடணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, இதுல சிமெட்ரி என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிமெட்ரி. ஸோ இப்போ சிமெட்ரி என்னது இதுல ப்ரோ? இதை நீங்க இப்படியும் பிரிக்கலாம் ப்ரோ. ஓகே. இப்படியும் பிரிக்கலாம் ப்ரோ. ஓகே. இப்படியும் பிரிக்கலாம் ப்ரோ. ஓகே. இப்படியும் பிரிக்கலாம் ப்ரோ. சரி, அப்ப இது என்ன சிமெட்ரி ப்ரோ? இது ஆக்டினோமார்பிக் ரேடியல் சிமெட்ரி. எஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சிமெட்ரி போடுறேன், ரேடியல் சிமெட்ரி. சரி, அடுத்து கமாலாம் போடக்கூடாது. ஓகேவா? ஓகே. அடுத்து செக்ஷுவாலிட்டி. செக்ஷுவாலிட்டி பாருங்க, இதுல என்ன இருக்கு? ஆண்ட்ரீஷியம் இருக்கு, ஆந்தர். கரெக்டா? அண்ட் கைனீஷியமும் இருக்கு. ஸோ அப்போ போத் ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் இருந்தது என்னது? பைசெக்சுவல். ஸோ இங்க பிளஸ், இங்க ஆரோ மார்க். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? கேலிக்ஸ் பார்க்கணும். சரி, இதுதான் கேலிக்ஸ். கரெக்டா? அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்ட் தான் கேலிக்ஸ். சரி, கேலிக்ஸ் எத்தனை இருக்கு? 4 இருக்கு ப்ரோ. சரி, ஓகே 4. ஓகே. இது 4 கனெக்ட் ஆயிருக்கா? அதாவது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃப்ளோரல் டயக்ராம்லயே இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்ப நம்ம அந்த வெக்ஸிலரி அதுக்கெல்லாம் பார்த்தோம்ல, எப்படி இருந்துச்சு அது? இப்படி, தென் சாரி வெயிட் பண்ணுங்க, இப்படி, தென் இங்க கீழே இருந்ததுல இப்படி ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்களா? சோ அந்த மாதிரி இப்படி ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கனெக்டட். இப்ப நமக்கு ஏதாவது கனெக்ஷன் ஏதாவது இருக்கா வேற எதோடையும்? இல்ல ப்ரோ, எதோடையும் கனெக்ஷன் இல்ல. சரி, ஓகே. இது எதோடையாவது ஃபியூஸ் ஆயிருக்கா ப்ரோ? ஃபியூஷனும் இல்ல ப்ரோ. இப்ப இந்த ஆண்ட்ரும் இதுவும் ஃபியூஸ் ஆயிருக்கா? அந்த மாதிரி இல்ல. இதுக்குள்ள இதுவே ஃபியூஸ் ஆயிருக்கா? அந்த மாதிரியும் இல்ல. சரி, ஓகே. அப்போ ஃபியூஷனும் இல்ல அண்ட் அதே மாதிரி கனெக்ஷனும் இல்ல. பட் இங்க நீ ஒரு விஷயத்த நல்லா கவனி, ஒரு நிமிஷம். எனக்கு கேலிக்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாரு. அவுட்டர்ல 2 இருக்கு, கொஞ்சம் இன்னர்ல 2 இருக்கு. ஸோ அப்ப நான் அந்த அரேஞ்ச்மெண்ட் நான் எப்படி எழுதணும்? கேல வந்து 2+2 எழுதணும். எப்படி எழுதணும்? 2+2 எழுதணும். மொத்தம் 4 தான். பட் அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாரு. இங்க வெளியே 2, கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு 2 இருக்கு. ஓகே. சரி, கே வந்து 2+2 இருக்கு. அப்ப கேலிக்ஸ்க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கொரோலா பார்க்கணும். சரி, கொரோலா. கொரோலா எத்தனை இருக்குன்னு பாருங்க ப்ரோ. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு ப்ரோ. சரி, இதுல ஏதாவது உள்ள வெளியே ஏதாவது இருக்கா? கனெக்ஷன் ஏதாவது இருக்கா? ஃபியூஷன் ஏதாவது இருக்கா ப்ரோ? ஃபியூஷன் இல்ல, கனெக்ஷன் இல்ல, எல்லாமே ஒரே லெவல்ல தான் இருக்கு, உள்ள வெளியேன்னு இல்ல. சோ இதை C4 அப்படியே போட்டுடலாம். சரி, அடுத்து ஆண்ட்ரீஷியம் பாருங்க ப்ரோ. ஆண்ட்ரீஷியம்ல கனெக்ஷனும் இல்ல, ஃபியூஷனும் இல்ல. பட் அது வந்து வெளியே அவுட்டர் மோஸ்ட்ல 2 இருக்கு. இந்த சர்க்கிள்ல பாரு ஒரு 2 இருக்கு, அண்ட் இந்த சர்க்கிள்ல ஒரு 4 இருக்கு. ஸோ இப்போ நான் எப்படி மென்ஷன் பண்ணலாம்? ஆண்ட்ரீஷியம் 2+4 போடலாமா? ஆமா ப்ரோ, 2+4 போடலாம். சரி, கைனீஷியம் பாரு, 2ம் கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ, 2ம் கனெக்ட் ஆயிருக்கு. ஐ மீன் ஃபியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஆமா. சரி, அண்ட் இதுல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது ஹைப்போகைனஸ் அப்படிங்கிறது நம்மளே புரிஞ்சுக்கணும். இதுல ஹைப்போகைனஸ் இருக்கு, 2ம் ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 2ம் ஃபியூஸ் ஆகியிருக்கு. 2 கைனிஷம் இருக்கு, 2மே ஃபியூஸ் ஆகி தான் இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ இதோட ஃபார்முலா என்னவாயிருச்சு?
சிம்பிளா இப்ப பாரு, இந்த டயக்ராம delete பண்ணிரு. ஓகே. இப்போ அந்த டயக்ராம delete பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஃபார்முலாவை மட்டும் நீ பாரு, உனக்கு என்ன தோணும்? இதை வச்சு நீ என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்? நம்மளோட பிரசிகேசியா ஃபேமிலி வந்து இட் இஸ் ஆக்டினோமார்பிக், ரேடியல் சிமெட்ரி, தென் அது வந்து பைசெக்சுவல். கேலிக்ஸ் வந்து 2+2 அரேஞ்ச்மெண்ட்ல இருக்காது, 2 வந்து கொஞ்சம் அவுட்டரா இருக்கும், 2 கொஞ்சம் இன்னரா இருக்கும். ஓகே. கொரலா வந்து 4 பெட்டல்ஸ் இருக்கு. ஆண்ட்ரீஷியம் 2+4ல இருக்கு. சரி, நம்மளோட கைனீஷியம் 2 இருக்கு, 2 ஃபியூஸ் ஆயிருக்கு. மேஜர் இன்ஃபர்மேஷன் இதுல இருந்தே எடுத்துடலாம். இதை வச்சு நீ டயக்ராம் கூட வரைஞ்சிடலாம். ஓகேவா? பட் நான் எதனால நீங்க வந்து சாரி எதனால நான் வந்து நீங்க இந்த ஃப்ளோரல் டயக்ராம ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா, இப்ப நீங்க இதெல்லாம் தெரியும், ஓகே தான். பட் ஆனா இதுல வந்து இதோட எஸ்டிவேஷனை பத்தி ஏதாவது இருக்கா? இப்ப இதுல பாருங்க, நம்ம டயக்ராம் வச்சு கே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கே என்ன எஸ்டிவேஷன்ல இருக்கு? 2 எதையா டச் பண்ணுதா? இல்ல ப்ரோ, டச் பண்ணல. சரி, ரெகுலரான ஓவர்லாப்பிங் ஏதாவது இருக்கா? ப்ரோ ஓவர்லாப்பிங் இருக்கு, பட் இர்ரெகுலர் ஓவர்லாப்பிங் இருக்கு. ஏன்? ஒண்ணு மேல ஒண்ணுன்னு வந்தா கூட பரவாயில்ல. இதுல 2 வெளியே இருக்கு, இதுல 2 உள்ள இருக்கு. சோ இது இர்ரெகுலர் ஓவர்லாப்பிங்கா இருக்கு. சோ அப்ப இது என்னது? இம்பிரிகேட் எஸ்டிவேஷன். ஓகேவா? இப்ப நீ வாட்ல சும்மா இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போயிட்டு உனக்கு அங்க எக்ஸாம்ல திடீர்னு இந்த எஸ்டிவேஷனை பத்தி கேட்டா நம்மளுக்கு ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து சொல்ல முடியாது. சோ ஃப்ளோரல் டயக்ராம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே. கே வந்து இம்பிரிகேட். சரி, அடுத்து நம்ம சி எடுப்போம். கொரலா எப்படி இருக்கு பாரு, ஓவர்லாப்பிங்ல டச் பண்ணல. சோ கொரலா வால்வேட், நேத்து படிச்சோம்ல, வால்வேட் எஸ்டிவேஷன். சரி, அடுத்து ஆண்ட்ரேஷியம்ல வேற எதுவும் இல்ல. ஓகே. கைனேஷியம் கைனேஷியம், அதாவது ஹைப்போகைனஸ். ஓகேவா? ஹைப்போகைனஸ். சரி. அண்ட் நம்ம பிரசிகேசிய ஃபேமிலியை நம்ம வந்து டெட்ராமெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இட் இஸ் டெட்ராமெரஸ். நேத்து லெக்சர்ல பார்த்தோம் டெட்ராமெரஸ், ட்ரைமெரஸ், பென்டாமெரஸ்லாம் என்னென்ன. அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல இருந்தா அது டெட்ராமெரஸ், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல இருந்தா ட்ரைமெரஸ், மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல இருந்தா பென்டாமெரஸ். இதுல பாரு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ அப்போ இது டெட்ராமெரஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. உங்களுக்கு இந்த ஒரு டயக்ராம் ஞாபகம் இருந்தா இது எல்லாத்தையும் நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு, நிறையவே இருக்கு. நான் அந்த எக்ஸாம்பிள் மட்டும் இங்க சொல்லிடுறேன். இது போக ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நான் 6 ஃபேமிலி முடிச்சுட்டு ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டு தனித்தனியா சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் டேபுலர் காலம் இருந்தா ஒரே பேஜ்ல எல்லா கண்டென்ட் இருக்கும், டக்கு டக்கு நீங்க ரிவைஸ் பண்றது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தோம்னா, பிரசிகேசியாவுக்கு காலிஃபிளவர், மஸ்டர்ட், இது உங்களுக்கு வந்து பழைய என்சிஆர்டிலுமே இருக்காது. விச் மீன்ஸ் 2023 அந்த டைம்ல உள்ள என்சிஆர்டி, இந்த புதுசா தேவையில்லாத போர்ஷன்ல டெலிட் பண்ணது, அந்த மாதிரி டெலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள என்சிஆர்டில கூட உங்களுக்கு பிரசிகேசியே ஆர் எல்ஸ் க்ரூசிஃபரா ஃபேமிலி இருக்காது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புக்ல வந்து ஃபேபேசியே இருந்துச்சு, சொலனேசியே இருந்துச்சு, அண்ட் தென் லில்லியேசியே அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஓகேவா? இப்ப லில்லியேசியே நம்மளுக்கு போர்ஷன்ல கிடையாது, புக்லயும் கிடையாது. ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஓகே. ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. காலிஃபிளவர், மஸ்டர்ட், அதுக்கப்புறம் ராய், டர்னிப், ரேடிஷ், தென் கேண்டி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டி ஃப்ரூட் அதாவது இபெரிஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதெல்லாம் இதோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. நவ் நெக்ஸ்ட் பிரசிகேசியே முடிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேபேசியே. நெக்ஸ்ட் ஃபேபேசியே. ஓகே. ஃபேபேசியேவுக்கு இன்னொரு பேருன்னு சொன்னா என்ன சொல்லலாம்? இதுக்கு ஏகேஏ 2 பேர் இருக்கு. ஓகேவா? ஏகேஏ
லெக்யூமினோசியே அப்படின்னு சொல்லலாம். லெக்யூமினஸ் பிளான்ஸ்ல இந்த பல்வினஸ் வரும்னு பார்த்தோமா, அது இதுதான். ஃபேபேசியே தான் இந்த லெக்யூமினஸ் பிளான்ஸ். லெக்யூமினேசியே. ஓகே. ஆர் லெக்யூமினேசியே ஆர் பாப்லியோனேஷியன்னு சொல்லுவாங்க. பாப்லியோனெடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாப்லியோனோயிடியே ஆர்எல்ஸ் பாப்லியோனேஷியே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டிஏ. ஓகே. உங்களுக்கு இந்த பாப்லியோனிடே அப்படிங்கிற பேர் வந்து உங்களோட பழைய என்சிஆர்டி, அதாவது இந்த 2023க்கு முன்னாடி உள்ள என்சிஆர்டில இருக்கும். ஓகே. பாப்லியோனிடே ஆர்எல்ஸ் பாப்லியோனிடே ஆர் பாப்லியோனேஷியா. ஓகேவா? ஓகே. சரி ப்ரோ, இதுக்கு ஃப்ளோரல் டயக்ராம் எடுத்திருக்கீங்களா? எஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அந்த ஃப்ளோரல் டயக்ராம் மேல கொண்டு வருவோம். இந்த இருக்குல்ல, இதுதான். இது நம்ம என்சிஆர்டியில் உள்ள டயக்ராம் தான். ஓகேவா? ஐ மீன் ஓல்டு என்சிஆர்டியில் உள்ள டயக்ராம். இப்போ என்சிஆர்டியில் அந்த டயக்ராம் இருக்காது. சரி, இப்போ இதை பார்த்தோன்னு எழுதிடலாமா? எழுதிடலாம் ப்ரோ. டக்கு டக்குன்னு எழுதிடுவோமா? ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட். இது என்ன சிமெட்ரின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிமெட்ரி தான் பார்க்கணும். ஸோ வாட் சிமெட்ரி இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இப்படி ஒரு கட் பண்ணா நம்மளுக்கு இந்த வெளியே இருக்கிறது ஓகே, பட் ஆனா நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய குரலோட எஸ்டிவேஷன் என்னது? வெக்சிலரி எஸ்டிவேஷன். கரெக்டா? அப்போ வெக்சிலரி எஸ்டிவேஷன் என்னது? ஜைகோமார்பிக். ஆல்ரெடி பார்த்திருக்கோமா? அது ஒரு எக்ஸாம்பிள் என்னது? பி அண்ட் பீன். கரெக்டா? ஸோ இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா எடுத்தோம்னா இதுல பெர்சன்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா இது ஜைகோமார்பிக். ஓகே, பெர்சன்டேஜ். சரி, அடுத்து இதோட செக்ஷுவாலிட்டி பாருங்க. இதுதான் ஆன்தர். ஓகேவா? ஓகே, ஆன்தரும் இருக்கு, கைனீஷியமும் இருக்கு. அப்ப இது என்னது? பைசெக்சுவல். ஓகே, பைசெக்சுவல். அடுத்து கேலிக்ஸ் பார்க்கணும். கேலிக்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. சரி, 5 ஒரே லெவல்ல தான் இருக்கா? எஸ், 5 ஒரே லெவல்ல தான் இருக்கு. சரி, 5 ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கா? கனெக்ஷன் இருந்தா இப்படி போட்டிருப்பாங்க. ஓகேவா? உனக்கு அடுத்தடுத்து வர டயக்ராம்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதுல இப்ப கனெக்ஷனும் கிடையாது, ஃபியூஷனும் கிடையாது, வேற எதுவும் இதோட ஃபியூஸ் ஆகியும் இல்ல. சரி, ஸோ K5. ஓகே, அடுத்து கொரோலா பாருங்க. கொரோலா எப்படி இருக்கு? ஒரு மெயின் இது இருக்கு, தென் 2 இருக்கு. இந்த ரெண்டும் எப்படி இருக்கு? ஃபியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ இப்போ நான் அதை எப்படி போட போறேன்னா 1 பிளஸ் மேல பெரிய இதுவா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, 1 பிளஸ் 2 2 லேட்டரல் விங்ஸ் இருக்கு, பிளஸ் ஆன்டீரியர் கீல் 2 இருக்கு. அந்த 2 என்னது? ஃபியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? சிம்பிளா புரிஞ்சுக்கோ, ஒரே வேர்ல்டுக்குள்ளேயே அதுங்க வந்து கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது ஃபியூஷன் சொல்லுவோம். ஓகேவா? இதே இப்ப ஆண்ட்ரீஷியம் உனக்கு இதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா அது வந்து கனெக்ஷன் சொல்லுவோம். அதைத்தான் இந்த ஆரோ மார்க் மூலமா மென்ஷன் பண்றது. ஓகே, சி வந்து 1 பிளஸ் 2 பிளஸ் 2. ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க கேலிக்ஸ் அடுத்து, சாரி கொரோலாக்கு அடுத்து ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 இருக்கு. பட் ஆனா இந்த 9 ஒரு சைட்ல இருக்கு, இந்த 1 மட்டும் தனியா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இது 9+1 கண்டிஷன். இந்த 9 ஃபியூஸ் ஆயிருக்கு, 9 ஒரே பண்டிலு, பிளஸ் 1 மட்டும் தனி பண்டிலா இருக்குது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இதுலயே பார்த்தோம்ல, டையடல்ஃபஸ்லயே வந்து 9+1 கண்டிஷன் பீக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அது இந்த கண்டிஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கைனீஷியம். கைனீஷியம் இதுவும் ஹைப்போகைனஸ் தான். எத்தனை கைனீஷியம் இருக்கு ப்ரோ? ஒன்னு தான் இருக்கு. ஸோ அப்போ கைனீஷியம் 1 தான். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ளோரல் ஃபார்முலா. இப்போ நீ இந்த டயக்ராம் டெலீட் பண்ணிட்டு கூட பாரு, ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு நீ டயக்ராம் வரைஞ்சிடலாம். பட் நீ டயக்ராம் ஞாபகம் வச்சிருந்தா என்ன பெனிஃபிட்? இதுல இருக்கக்கூடிய ஏஸ்டிவேஷன் நீ சொல்ல முடியும். ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? அந்த ஏஸ்டிவேஷன் அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேலிக்ஸ் எடுப்போம். கேலிக்ஸோட ஏஸ்டிவேஷன் என்ன அப்படின்னு பாருங்க. கேலிக்ஸ் எப்படி இருக்கு? நோ ஓவர்லாப்பிங், ஜஸ்ட் டச் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வால்வேட் எஸ்டிவேஷன். ஓகேவா? வால்வேட். அடுத்து கொரோலா எடுப்போம். கொரோலா எடுத்தோம்னா எப்படி இருக்கு? வெக்சிலரி எஸ்டிவேஷன். கரெக்டா? கொரோலா வந்து
வெக்ஸிலரி. ஓகே, கொரோலா வெக்ஸிலரி. ஆண்ட்ரீஷியம் 9+1 கண்டிஷனு. அண்ட் இது வந்து ஹைப்போகைனஸ் தான். ஓகே, வேற இதுதான் மதர் ஆக்சிஸ் சரியா? ஓகே, ஸோ வேற எதுவும் இல்லை. அண்ட் இதுங்க என்ன மெரஸ்? மல்டிபிள்ஸ் ஆஃப், இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. ஸோ தீஸ் ஆர் பென்டாமெரஸ். ஓகேவா? பென்டாமெரஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல இருக்கும். பென்டாமெரஸ். சரி, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? பார்க்கலாம் ப்ரோ. எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு வந்து இந்த பழைய என்சிஆர்டில இருந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்ல போறேன் சரியா? நோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, எக்ஸாம்பிள்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பல்சஸ். ஓகேவா? பல்சஸ்ன்னு எடுக்கும்போது கிராம், அர்ஹர், கிராம், அர்ஹர், செம், மூங். இந்த மூங் தால்னா கடையில் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்களா, அந்த மூங். தென் சோயாபீன். சோயாபீன். ஓகே, அடுத்து எடிபிள் ஆயில். எடிபிள் ஆயில். எடிபிள் ஆயில்னு எடுத்தோம்னா இது வந்து சோயாபீன், சோயாபீன் வந்து பல்சஸ்லயும் வரும், இதுலயும் வரும். ஓகேவா? சோயாபீன். தென் நம்ம காமனா யூஸ் பண்ற கிரவுண்ட் நட். ஓகே, எடிபிள் ஆயிலுக்கு அடுத்து டை. இது வந்து வேஸ்ட் வெரைட்டியா இருக்கும். ஸோ இது வந்து டை அடுத்து, அது வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ இப்போ டைன்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு இண்டிகோ. சின்ன வயசுல இந்த இதுல சோஷியல் எல்லாம் படிச்சிருப்போம் கரெக்டா? அந்த இண்டிகோ பிலாங்ஸ் டு ஃபேபேசிய ஃபேமிலி. சரி, இண்டிகோ. அடுத்து ஃபைபர்ஸ். நம்மளுக்கு இந்த நூல், இந்த மாதிரி சணல், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடைக்கிறது ஃபைபர்ஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சன் ஹெம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு செடி. சன் ஹெம்ப். ஓகே, அடுத்து ஃபாடர், அதாவது இந்த கேட்டில்ஸ்க்குலாம் ஃபீட் பண்றதுக்கு, ஆடு மாடுகளுக்கு சாப்பாடா போடுறதுக்கு ஃபாடர் அப்படின்னு எடுத்தோம்னா செஸ்பேனியா அண்ட் ட்ரைஃபோலியம். செஸ்பேனியா அண்ட் ட்ரைஃபோலியம். சாரி, செஸ்பேனியா அண்ட் ட்ரைஃபோலியம். சரி, நெக்ஸ்ட் ஃபாடருக்கு அடுத்தாப்புல ஆர்னமெண்டல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆர்னமெண்டல்ஸ். ஆர்னமெண்டல்ஸ்ல எடுத்தோம்னா லூப்பென், வேற ஸ்வீட் பீ. ஓகே, 2 தான் வரும், ஸ்வீட் பீ. சரி, அடுத்து மெடிசினல் பர்பஸ். ப்ரோ என்ன போய் இவ்வளோ இருக்கேன்னா, எஸ், இதோட முடிஞ்சது. மெடிசினல் பர்பஸ். மெடிசினல் பர்பஸ்க்கு எடுத்தோம்னா ஒன்னே ஒன்று முளைத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. முலாய், சரி சார், அது வந்து முளையத்தி. ஓகே, ப்ரொனவுன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இது ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். பல்சஸ்னா என்ன? உங்களுக்கு இதுல வந்து பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, சும்மா எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்தா அதுவே நம்மளுக்கு பிரச்சனை தான். அத்தனை எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்குது. இப்போ உனக்கு இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துருக்கானா, உனக்கு அங்க ஏஎன்ஆர்ல வரும். செஸ்பேனியா இஸ் எடிபிள், இட்ஸ் a species or individual belonging to Fabaceae family which produces edible oil அப்படின்னு கொடுத்துருவான். கரெக்டா? தப்பு. ஏன்னா செஸ்பேனியா என்னது, அது ஃபாடரா தான் யூஸ் பண்ண முடியும், அதுல இருந்து நீங்க எடிபிள் ஆயில்லாம் எடுக்க முடியாது. இதே மாதிரி இண்டிகோ. இண்டிகோ ஈஸி, நம்மள அதுவும் தெரியாது டைக்கு தானே. சன் ஹெம்ப் கொடுத்துருவாங்க. சன் ஹெம்ப் கொடுத்தா அது வந்து ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சன் ஹெம்ப் எதுக்கு? மெயினா ஃபைபர்ஸ் ப்ரொடியூசிங்க்கு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குழப்பி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொலனேசியை பார்த்துருவோமா? ஃபேபேசியா எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சொலனேசியே. ஃபேபேசியே. ஓகே, அடுத்து சொலனேசி, அதாவது நம்ம உருளைக்கிழங்கு ஃபேமிலி, பொட்டேட்டோ ஃபேமிலி. சொலனேசியே. ஓகே, சொலனேசியக்கு வேற பேர் இருக்கா ப்ரோ அப்படின்னா பொட்டேட்டோ ஃபேமிலி தான் அதோட பேரு. ஸோ அதை மென்ஷன் பண்ணணும் தேவையில்லை.
டயக்ராம் எடுத்துட்டு வந்துருவோமா? சொலனேசியோட டயக்ராம் இதுதான். நான் உங்களுக்கு வரிசையா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, இதுதான் சொலனேசியோட டயக்ராம். இதுல நல்லா கவனிங்க, அந்த கனெக்ஷனுக்குள்ளது கொடுத்துருக்காங்க கரெக்டா, ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரே வேர்ல்டுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்குனால அது என்ன சொல்லுவோம்? ஃபியூஷன் சொல்லுவோம். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதிடுவோமா? எழுதிடலாம் ப்ரோ, ஈஸியா எழுதிடலாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, ஓகேவா? பாஸ் தி வீடியோ பாஸ் பண்ணிட்டு யூ கைஸ் கிவ் இட் அ ட்ரை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸி அண்ட் இதுல ஒரு சில விஷயங்கள் புதுசாவும் இருக்கு. சொல்லப்போனா நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாவும் இங்க வந்துடும், ஓகேவா? ஸோ ஐ மீன் எல்லா டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷனும் இங்க யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு இதை நீங்க ஃப்ளூவெண்டா கொண்டு வர முடியும். பிகாஸ் நீங்க டயக்ராம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, டக்குனு ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதிடலாம்னு சொன்னேன். பட் ஃப்ளோரல் ஃபார்முலா எப்படி எழுதணுங்கிற ப்ராக்டிஸ் இருந்தா தானே எழுத முடியும். ஸோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ட்ரை பண்ணீங்களா? ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதிட்டீங்களா? இப்போ நான் எழுதட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் சிமெட்ரி பார்க்கணும். சரி ப்ரோ, சிமெட்ரி இது என்ன சிமெட்ரி ப்ரோ? இது வந்து ஆக்டினோமார்பிக் ப்ரோ, அதாவது ரேடியல் சிமெட்ரி ப்ரோ. செக் பண்ணிடுவோமா? இப்படி கட் பண்ணாலும் ஓகே ஈக்குவலா கட் ஆகுது, இப்படி கட் பண்ணாலும் ஓகே ஈக்குவலா கட் ஆகும், இப்படி கட் பண்ணாலும் ஈக்குவலா தான் கட் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம். கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்போ இது என்னது? ஆக்டினோமார்பிக். ஸோ இந்த ரவுண்டுக்குள்ள பிளஸ் போடணும். சரி, பைசெக்சுவலா யூனிசெக்சுவலா ப்ரோ? ஆன்தரும் இருக்கு கைனீஷியமும் இருக்கு, அதாவது ஆண்ட்ரீஷியமும் இருக்கு கைனீஷியமும் இருக்கு ப்ரோ. ஸோ அப்போ இது பைசெக்சுவல், கீழே பிளஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து இன்னர் மோஸ்ட்டுக்கு போகணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கேலிக்ஸ் போடணும் ப்ரோ. சரி, கேலிக்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு ப்ரோ. 5மே சேம் லெவல்ல தான் இருக்கு ப்ரோ. சரி, அப்ப K5. ஆனா இங்க நல்லா கவனி, K5 எப்படி இருக்கு பாருங்க, இப்படி கனெக்ட் ஆயிருக்கு ஒன்னோட ஒண்ணு. கரெக்டா? இந்த கேலிக்ஸும் இந்த கேலிக்ஸும் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த கேலிக்ஸும் இந்த கேலிக்ஸும் கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ அப்போ இது என்ன, நீங்க சிம்பிள் இங்க போடணும், எக்ஸ்ட்ராவா பிராக்கெட் போடணும். அதாவது ஃபியூஷன் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். சேம் வேர்ல்ட்ஸ்குள்ளே கனெக்ஷன் இருந்தா அது ஃபியூஷன், டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ்ல கனெக்ஷன் இருந்தா அது என்னது? கனெக்ஷன். அதுக்கு தான் மேல அந்த பிரிட்ஜிங் மாதிரி போடுறது, ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, அப்ப கேலிக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து கொரலா போகணும் ப்ரோ. கொரலா எத்தனை இருக்கு ப்ரோ? 1 2 3 4 5 இருக்கு ப்ரோ. சரி, 5 சேம் லெவல்ல தான் இருக்கு ப்ரோ. C5 ப்ரோ. கொரலாவும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. சரி, அப்போ கொரலாவுக்கும் நம்ம ஃபியூஷன் போடணும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ, ஃபியூஷன் போட்டாச்சு. கொரலாவுக்கும் ஃபியூஷன் போட்டாச்சு. சாரி. ஓகே, அடுத்து ஆண்ட்ரீஷியம் ப்ரோ. சரி, ஆண்ட்ரீஷியம் எத்தனைக்கு? 1 2 3 4 5 இருக்கு ப்ரோ. சரி, 5 சேம் லெவல் தானே? ஆமா, சேம் லெவல்ல தான் இருக்கு, அதாவது சேம் ரேடியஸ்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த சென்டர்ல இருந்து சேம் ரேடியஸ்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ A5 சேம் ரேடியஸ் தான். ஒவ்வொரு ஆண்ட்ரீஷியமும் கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல ப்ரோ, கனெக்ஷன் எதுவும் இல்ல ப்ரோ. ஓகே, கனெக்ஷன் இல்ல. ஆனா ப்ரோ ஆண்ட்ரீஷியம்குள்ள கனெக்ஷன் இல்ல, அதாவது ஃபியூஷன் இல்ல. பட் ஆண்ட்ரீஷியம் பாருங்க இதோட கனெக்ட் ஆயிருக்கு, கொரலாவோட கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. எஸ், இப்படி போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா ஆண்ட்ரீஷியம் கொரலாவோட கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு தான் நம்ம பிரிட்ஜிங் யூஸ் பண்ண போறோம், ஓகேவா? இதுக்கு தான் நம்ம பிரிட்ஜிங் மேல போடுவோம். ஓகே, அடுத்து கைனீஷியம் வந்து ஹைப்போகைனஸ் தான். எத்தனை கைனீஷியம் இருக்குன்னு பாருங்க, இங்கிட்ட ஒரு லாக்யூல் இருக்கு, இங்கிட்ட ஒரு லாக்யூல் இருக்கு. ஸோ அப்போ 2. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ, 2 ஃபியூஸ் ஆகி தானே இருக்கு. ஆமா ப்ரோ. ஸோ G2. ஓகேவா? ஓகே, சிம்பிளான விஷயம் தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னென்ன ஃபர்ஸ்ட் சிமெட்ரி பார்க்கணும், தென் செக்ஷுவாலிட்டி பார்க்கணும், அப்புறம் அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து இன்னர் மோஸ்ட் வேர்ல்ட் அது என்னென்ன இருக்குங்கிறத ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறோம். ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இந்த டயக்ராம்ஸை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸி. உங்களுக்கு ஃபேமிலிஸ் எல்லாம் மேக்ஸிமம் கொஸ்டின் இதுல இருந்து தான் வரும், ஓகேவா? ஏன்னா மிச்சபடி எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம், அண்ட் அந்த அதோட கேரக்டர்ஸ் அதுல தான் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் கிடையாது. பட் இருந்தாலும் படிச்சுக்கோங்க, திடீர்னு கேட்டாலும் கேட்பாங்க இவங்க. நான் எதனால அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி கிடையாதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றேன்னா அது என்சிஆர்டில இல்ல. நியாயப்படி பார்த்தா இவங்க என்சிஆர்டி விட்டு அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்க கூடாது, பட் இவங்களை நம்பவும் முடியாது. ஓகே ப்ரோ. சரி,
இப்ப மீதி இருக்கிற விஷயங்கள் எழுதிடலாம், அந்த எஸ்டிவேஷன் அதெல்லாம் எழுதிடலாம் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் எஸ்டிவேஷன் பார்க்க போறோம். கேலிக்ஸோட எஸ்டிவேஷன் என்ன ப்ரோ? எதுவுமே ஓவர்லாப் ஆகல, டச் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ அது என்னது? வால்வேட் ப்ரோ. கரெக்ட், வால்வேட் எஸ்டிவேஷன். கொரலாவோட எஸ்டிவேஷன் பார்த்துருமா? பார்த்துடலாம் ப்ரோ. கொரலா எப்படி இருக்கு ப்ரோ? கொரலாவும் வால்வேட் மாதிரி தான், எதுவுமே ஓவர்லாப் ஆகல, ஜஸ்ட் அந்த எட்ஜ் டு எட்ஜ் டச் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப கொரலாவும் என்னதுதான் ப்ரோ? வால்வேட் தான் ப்ரோ. சரி, கொரலாவும் வால்வேட் தான். ஆண்ட்ரீஷியம் பாருங்க, ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்கு ப்ரோ? ஆண்ட்ரீஷியம் வந்து நம்மளுக்கு எதோட கனெக்டா இருக்கு? கொரலாவோட கனெக்டா இருக்கு ப்ரோ. ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். சரி, இதை கூட நம்ம மென்ஷன் பண்ணல, மேல மென்ஷன் பண்ணிட்டோம்ல, ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து கைனீஷியம். கைனீஷியம் வந்து ஹைப்போகைனஸ் ப்ரோ. ஹைப்போகைனஸ்ல இது என்னது? ரெண்டு இருக்கு. சரி, ரெண்டும் ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகே, ஹைப்போகைனஸ். அண்ட் அது போக இதுல நம்மளுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன ப்ரோ இன்ஃபர்மேஷன்? இது என்ன பிளாசன்டேஷன் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வேற எதையும் பிளாசன்டேஷன் மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க, ஓகேவா? பட் இதுல பாருங்க பிளாசன்டேஷன் இருக்குது. என்ன பிளாசன்டேஷன்? என்ன பிளாசன்டேஷன்? இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எந்த பிளாசன்டேஷனோட ஒத்து போற மாதிரி இருக்கு ப்ரோ? இதை பார்த்தா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பிளாசன்டேஷன் இருக்குன்னு பாரு. மார்ஜினல். மார்ஜினல்னா இப்படி ஒண்ணு இருக்கணும், இதுல இருந்து எல்லாம் வந்திருக்கணும். அப்படியா இருக்கு? இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. சரி, அப்ப இதுல மார்ஜினல் பிளாசன்டேஷன் கிடையாது. அடுத்து ஆக்சைல். ஆக்சைல்னா என்னது? நடுவுல ஒரு செப்டா மாதிரி ஃபார்ம் ஆகி அது மல்டிலோக்யூலர் ஓவரியா பிரிச்சு விடும், அண்ட் அதுலதான் நம்மளோட சீட்ஸ் வரும். இதை பாரு ப்ரோ, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. நடுவில் ஒரு செப்டா ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த செப்டால இருந்து நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்திருக்கு. மல்டிலோக்யூலர் ஓவரி மாதிரி இங்க வந்து டைலோக்யூலர் ஓவரியா இருக்கு, ஆர் பைலோக்யூலர் ஓவரி, ரெண்டு லோக்கியல்ஸா பிரிச்சிருச்சு. ஸோ அப்ப இது என்ன பிளாசன்டேஷன்? ஆக்சைல் பிளாசன்டேஷன். ஓகேவா? என்னது? ஆக்சைல் பிளாசன்டேஷன். ஓகே. அண்ட் இது என்ன மெரஸ்னு பாருங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் எதுல இருக்கு ப்ரோ? இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு ப்ரோ. அப்போ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ இட் இஸ் பென்டாமெரஸ். பென்டாமெரஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் இந்த சொலனேசியை பத்தி கொஞ்சம் புக்லையும் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேப்லெட் கூட அதெல்லாம் முடிச்சுட்டு அதை ரீட் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தது. எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தோம்னா இதுலயும் கொடுத்துருக்காங்க தலைவலி. என்ன தலைவலி? மேல எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனா கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபுட்டு. நம்ம மெயினா சாப்பிடக்கூடிய நிறைய விஷயங்கள், ஓகேவா? என்னதெல்லாம் அப்படின்னா டொமேட்டோ. நீங்க ஆக்சைல் பிளாசன்டேஷனை பெஸ்டா பார்க்கணும்னா இப்போ உங்களுக்கு இதுதான் டொமேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குமா? இதுல இந்த கிரீன் கலர்ல இங்க ஒரு இது மாதிரி இருக்கும், கரெக்டா? இப்படி இருக்கும், கரெக்டா? இதுல இப்படி கட் பண்ணிட்டு இதோட அந்த டிரான்ஸ்ஃபர் செக்ஷனை பாருங்க, உங்களுக்கு ஆக்சைல் பிளாசன்டேஷன் எப்படிங்கறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க, ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ டொமேட்டோ. அடுத்து பொட்டேட்டோ ஃபேமிலியில பொட்டேட்டோ இல்லாமலா? பொட்டேட்டோ அதுவும் நம்மளுக்கு ஃபுட்டு தானே, பொட்டேட்டோ தான் சாப்பிட்றோம்ல. அடுத்து பிரிஞ்சால், ஓகேவா? பிரிஞ்சால். வேற மேஜர் ஃபுட்னா நம்மளுக்கு என்சிஆர்டில இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட்டுக்கு அடுத்து ஸ்பைஸ், காரங்கள். என்ன காரம்? ஸ்பைஸுக்கு வந்து நம்ம ஸ்பைஸ் காரம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? சில்லி, கரெக்டா? ஸோ சில்லியும் பொட்டேட்டோ ஃபேமிலி தான், ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பைஸுக்கு அடுத்து மெடிசினல் பர்பஸ் பார்ப்போமா? மெடிசினல் பர்பஸ். இப்போ நான் சொல்ல போறது நீங்க நிறைய டீ ஆட்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க. அஸ்வகந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அஸ்வகந்தாவும் நம்ம பொட்டேட்டோ ஃபேமிலி தான், ஓகேவா? அஸ்வகந்தா ஹச்ஏ. அண்ட் பெல்லடோனா அப்படின்னு ஒன்று வரும், ஓகேவா? பெல்லடோனா அட்ரோப்பான்னு நினைக்கிறேன், கரெக்டா ஃபுல் நேம் தெரியல. பெல்லடோனா. ஓகே. அஸ்வகந்தா, பெல்லடோனா, அண்ட் இதுல பெட்டியோனியா அதெல்லாம் கூட வரும், ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபியூமிகேட்ரி. என்னது ஃபியூமிகேட்ரி? அதாவது ஸ்மோக்கிங்க்கு யூஸ் பண்றது ஃபியூமிகேட்ரி. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி இதுலயே தான் டொபாக்கோவும் இருக்கும், ஓகேவா? டொபாக்கோ ஆல்சோ பிலாங்ஸ் டு
பொட்டேட்டோ ஃபேமிலி. ஓகே, ஃபியூமிகேட்டரிக்கு அடுத்ததாப்ல ஆர்னமெண்டல் பர்பஸ் விட்டுடும். ஆர்னமெண்டல், ஓகேவா? ஆர்னமெண்டல் பர்பஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு என்னென்ன வரும்? பெட்யூனியா வரும். ஓகே ஓகே ஓகே, பெட்யூனியா. ஓகேவா? பெட்யூனியா. ஓகே, ஸோ தென் அவ்வளோதான் எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அடுத்து சொலனேசியவுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஃபேமிலி மால்வேசியே. அதாவது இந்த காட்டன் ஆரல்ஸ் இந்த லேடிஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, அதோட ஃபேமிலி மால்வேசியே. ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. மால்வேசியே. ஓகே ப்ரோ, அந்த மால்வேசிக்கு வேற எதுவும் பேர் இருக்கானா? சொன்ன மாதிரி பொட்டேட்டோ, இது சாரி காட்டன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த லேடிஸ் ஃபிங்கர் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நம்ம அதை வந்து இப்போதைக்கு எழுத வேண்டாம், டைரக்டா டயக்ராம் எடுத்துட்டு வந்துருவோம். இதுதான் நம்மளுடைய மால்வேசிய ஃபேமிலி. சாரி, கொஞ்சம் வேகமாவா? ஓகே, கிராப் உங்களுக்கு மேபி நீங்க பார்க்கலாம், இங்க கீழேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க, பட் நான் தான் அதை எடுத்துட்டேன். ஃப்ளோரல் ஃபார்முலா நம்மளா கண்டுபிடிச்சாதான் ஒரு த்ரில் இருக்கும். ஓகேவா? இல்ல அந்த கருப்பு புள்ளி தான் என்னது? நம்மளுடைய மதர் ஆக்சிஸ். சரி, இது நீங்க எழுதுறதுல ஒரே ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி வேணா நீங்க ஃபேஸ் பண்ணலாம். ஓகேவா? என்ன ப்ரோ டிஃபிகல்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அவுட்டர் மோஸ்டா இருக்கிறது கேலிக்ஸ் கிடையாது. நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல, எபி கேலிக்ஸ் அப்படின்னு மேல ஒண்ணு பார்த்தோமா, கேலிக்ஸ்க்கும் வெளியே ஒரு லேயர் இருக்கலாம் அப்படின்னு. அந்த எபி கேலிக்ஸ்ங்கிறது இதுதான். ஓகேவா? அவுட்டர் மோஸ்ட் லேயரா எபி கேலிக்ஸ் இருக்கும் இங்க. ஸோ இதுக்கு நானே எழுதுறேன், நீங்க வேணா அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிமெட்ரி பார்க்கணும். சிமெட்ரி என்னதுன்னு பாருங்க. சிமெட்ரி பாக்குறதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பிராக்டியேட்டா இபிராக்டியேட்டாங்கிறத நீங்க சிமெட்ரிக்கு முன்னாடி எழுதணும். ஓகேவா? ஸோ இது வந்து பிராக்டியேட். இதை நீங்க டயக்ராம்ல இருந்து எடுக்க முடியாது, யூ ஷுட் ரிமெம்பர் இட். ஓகேவா? பிராக்டின்னா என்ன ஞாபகம் இருக்கா? அதாவது எப்படி நம்மளோட லீஃப் பேஸ்ல சின்ன ரெடியூஸ்டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்தா அதுக்கு பேரு ஸ்டிப்யூல்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்க இந்த ஃபிளவரோட அந்த ஸ்டாக் இருக்குல்ல, பெடிசில், அந்த பெடிசிலோட பேஸ்ல உங்களுக்கு சின்னதா ரெடியூஸ்டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்தா அதுதான் நம்ம பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிஆர்னா பிராக்டியேட், அதாவது பிராக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இபிஆர்னா இ பிராக்டியேட், பிராக்ட் இல்லைன்னு அர்த்தம். நம்ம மேல பார்த்தது ஃபுல்லா இபிஆர் தான், அதை மென்ஷன் பண்ணணும் தேவையில்லை. பட் பிஆர் பிராக்ட் இருக்குன்னா பிஆர் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ பிஆர். அதுக்கு அடுத்து சிமெட்ரி. சிமெட்ரி என்ன இருக்குன்னு பாருங்க. பேசிக்கா பார்க்கணும்னா சிமெட்ரி பார்க்கறதுக்கு சிம்பிள் இருக்குன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி வேல்வேட் என்ன சிமெட்ரி, ட்விஸ்டட் என்ன சிமெட்ரி, இம்பிரிகேட் என்ன சிமெட்ரி, அண்ட் தென் வெக்சிலரி என்ன சிமெட்ரின்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்க அதெல்லாம் மட்டும் மேஜரா எடுத்து பாருங்க. இது என்னது? வேல்வேட். இதுவும் இது வந்து ட்விஸ்டட். கரெக்டா? ஒன்னு வெளியே ஒன்னு உள்ள, ஒன்னு வெளியே ஒன்னு உள்ள, ஒன்னு வெளியே ஒன்னு உள்ள. ஸோ அப்போ வேல்வேட்டும் சரி ட்விஸ்டடும் சரி ரெண்டுமே ஆக்டினோமார்பிக் தான். ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு ஆக்டினோமார்பிக் தான். ஓகேவா? இது ஒரு ஷார்ட் ட்ரிக். நாங்க இருந்தாலும் நீங்க உள்ள உள்ளதையும் சேர்த்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து இது பைசெக்சுவலா யூனிசெக்சுவலான்னு பார்க்கணும். இதுல பாருங்க, உள்ளுக்குள்ள ஃபீமேலும் இருக்கு, வெளியே மேலும் இருக்கு. ஓகே, ஸோ இதை நான் என்னன்னு சொல்லலாம்? பைசெக்சுவல்னு சொல்லலாம் ப்ரோ. ஓகே, பிராக்டியேட், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல். அதுக்கடுத்து கேலிக்ஸ் போகணும். ஆனா இது கேலிக்ஸ்க்கு முன்னாடி அவுட்டர் மோஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, எபி கேலிக்ஸ் இருக்கு. கரெக்டா? என்ன இருக்கு? எபி கேலிக்ஸ் இருக்கு. எபி கேலிக்ஸ் வந்து இபிஐன்னு போடுவோம். இது 3 to 7 இருக்கும். ஒவ்வொரு இதை பொறுத்து வேரி ஆகும். ஓகேவா? ஒரு சில இதுல வந்து 3 இருக்கலாம், ஒரு சில 4 இருக்கலாம், ஒரு சில 7 இருக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து எபி கேலிக்ஸ் 3 to 7 போடுவோம். ஓகே, அடுத்து நம்மளோட கேலிக்ஸ். கேலிக்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க ப்ரோ. 1 2 3 4 5 இருக்கு ப்ரோ. சரி, 5 இருக்கா? 5 இருக்கு. ஸோ அப்போ கேலிக்ஸ் 5 எல்லாம் ஒரே லைன்ல இருக்கா? ஆமா ப்ரோ, எல்லாமே ஒரே ரேடியஸ்ல தான் இருக்கு. சரி, ஃபியூஷன் ஏதாவது இருக்கா? அதாவது கேலிக்ஸும் கேலிக்ஸும் கனெக்ட் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ, கேலிக்ஸும் கேலிக்ஸும் இந்த கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. ஸோ அப்போ இதுல 5மே ஃபியூஸ்டா இருக்கு. ஓகே, அடுத்து கொரோலா. ஓகேவா? அடுத்து கொரோலா. கொரோலா எத்தனை இருக்குன்னு பாருங்க ப்ரோ. கொரோலா 1 2 3 4 5 இருக்கு ப்ரோ.
சரி, கொரலா ஃபியூஸ் ஆயிருக்கா? அதாவது கொரலாவும் கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல ப்ரோ, கனெக்ஷன் எதுவும் உங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ கொரலா 5 ஃப்ரீயா தான் இருக்குது. ஓகே. அடுத்து ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. லெட் மீ செக். இது மேல்வேசிய டயக்ராம் தானே செக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் மேல்வேசிய டயக்ராம் வந்து என்சிஆர்டில கிடையாது, நான் வெளியே இருந்தா எடுத்தேன். ஸோ லெட் மீ செக் ஒன்ஸ். ஓகேவா, ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே 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 ஓகே. கரெக்ட் தான் கைஸ். சின்ன டவுட் ஆயிருச்சு. இதுதான் மேல்வேசியன் படிச்சிருக்கேன், நான் படிக்கும்போது இதை ரெஃபர் பண்ணேன். பட் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும்ல. ஸோ அதனால ஒரு சின்ன டவுட் செக் பண்ணிட்டேன். இது மேல்வேசியா தான். ஓகே சரி, ஆண்ட்ரீஷியம் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை இருக்குன்னு. ஆண்ட்ரீஷியம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சாரி, 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ப்ரோ அப்ப 20 அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல ஆண்ட்ரீஷியம் இன்ஃபைனைட் ஆண்ட்ரீஷியம் இருக்கும். எப்படி இருக்கும்? இன்ஃபைனைட் ஆண்ட்ரீஷியம் இருக்கும். ஓகேவா, 1 2 ஏகப்பட்ட ஆண்ட்ரீஷியம் இருக்கும். எல்லாம் ஒரே பண்டில் ஆஃப் ஃபியூஸா இருக்கு. இதுல பாருங்க, இந்த அவுட்டர்ல ஒரு சர்க்கிள் போதா? சாரி, டயக்ராமோட குவாலிட்டி சரியில்லை. இந்த அவுட்டர்ல போற சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிள்ல எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ அப்ப நான் என்ன சொல்லலாம், இது எல்லாமே ஃபியூஸ்டு, ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. ஆமாம் ப்ரோ. அண்ட் அதே ஒரு விஷயம் கவனி, இந்த சர்க்கிள் எதோட கனெக்ட் ஆயிருக்கு? நம்ம கொரலாவோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சர்க்கிள் கொரலாவோட கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது ப்ரோ? ஆண்ட்ரீஷியம் வந்து இன்ஃபைனைட் இருக்கும், அது எல்லாமே ஃபியூஸ்டு, ஒன்னோட ஒன்னு ஆண்ட்ரீஷியம் கனெக்ட் ஆயிருக்கு. பிளஸ் நம்மளோட ஃபியூஸான ஆண்ட்ரீஷியம் எல்லாம் கொரலாவோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. மேல பிரிட்ஜ் போட்டோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. கைனீஷியம் எடுத்தோம்னா, கைனீஷியம் இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. இதுல 5 இருக்கு. ஓகே, 5ம் ஃபியூஸ் ஆகி தான் இருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ, இதுல 5 இருக்கு. ஓகே, பட் ஆனா ஒரு சில இதுல இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். 5 to infinity, அதுவும் ஃபியூஸ்டு. ஓகேவா? ஓகே, ஹைப்போகைனஸ் தான். ஓகே, சோ புரிஞ்சுச்சா? அதாவது இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதாவது ஆண்ட்ரீஷியம் இன்ஃபினிட்டியா இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நிறைய போடுறதுதான், இப்போதைக்கு 20 போட்டிருக்காங்க, பட் இதுல இன்ஃபைனைட் இருக்கும். ஓகேவா? கைனீஷியம் அதே மாதிரிதான், இந்த இதுல 5 இருக்கு, பட் இது இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகலாம். அண்ட் எல்லாமே ஃபியூஸா இருக்கு. இங்கேயும் வந்து ஃபியூஷனும் இருக்கு, ஆன்சர்ல ஃபியூஷனும் இருக்கு. அந்த ஃபியூஸான எல்லா ஆன்சரும் சேர்ந்து நம்ம கொரலாவோட கனெக்டும் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. அண்ட் அது போக எபிகாலிக்ஸ் வெளியே இருக்கிறதும் 3 to 7 வேரி ஆகும். ஓகே, இது போக இந்த டயக்ராம்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நல்லா பாருங்க, இதுல வந்து நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு லோப், இது இன்னொரு லோப். ஒரு லோப்லயே என்ன 2 தீக்கா இருக்கா? நான் நேத்தே சொல்லியிருக்கேனா, ஒரு லோப்லயே இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா, 2 தீக்கா இருக்கா? இதுலயும் சாரி, இதுலயும் ஒரு தீக்கா, 2 தீக்கா, இதுல ஒரு தீக்கா, இதுல ஒரு தீக்கா. சோ டைத்தீக்கஸ். கரெக்டா? ஒரு லோப்ல எத்தனை? 2 தீக்கா இருக்கு. இது வந்து பை லோப்டு, ஒரு லோப்ல 2 தீக்கா இருக்கு. சோ இது டைத்தீக்கஸ். ஆமாம் ப்ரோ. இங்கேயும் பாருங்க, இதுலயும் அதே தான். ஓகே, இதுல பாருங்க தெளிவா இருக்கு. இங்கிட்டு ஒரு தீக்கா, இங்கிட்டு ஒரு தீக்கா, இது ஒரு லோபு. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு லோபு எடுத்தா இதுல ஒரு தீக்கா, இதுல ஒரு தீக்கா, டைத்தீக்கஸா? பட் 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 இதுல பாருங்க, இதுல அப்படி இருக்காது, ஒரே ஒரு தீக்கா தான் ஒரு லோபுக்கு. சோ இதை நம்ம மோனோதீக்கஸ்னு சொல்லுவோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேவா? இது வந்து மோனோதீக்கஸ். என்னது? மோனோதீக்கஸ். ஓகே ப்ரோ, மேல்வேசி வந்து மோனோதீக்கஸ். ஓகே, மிச்சப்படி அந்த எஸ்டிவேஷன்லாம் எழுதிடுவோமா? எழுதிடலாம் ப்ரோ. கேலிக்ஸ், கேலிக்ஸ் என்ன எஸ்டிவேஷன்ல இருக்கு ப்ரோ? கேலிக்ஸ் வந்து வால்வேட்டா இருக்கு ப்ரோ. கரெக்ட். சோ வால்வேட். சரி, கொரலா எப்படி இருக்கு ப்ரோ? கொரலா வந்து ட்விஸ்டடா இருக்கு ப்ரோ. எஸ், ட்விஸ்டட். ஓகே, வேற
ஆண்ட்ரிஷியம் இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. கைனீஷியம் வந்து ஹைப்போகைனஸா இருக்கு. ஹைப்போகைனஸ் அண்ட் அதுங்க வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு. ஓகே ஹைப்போகைனஸ். சரி. மிச்சப்படி இதுல பிளாசன்டேஷனை பத்தி ஏதாவது எக்ஸாம்பிள் அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. ஓகே சரி. ஸோ நெக்ஸ்ட் இது போயிடலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க மறந்துட்டோமே, சாரி. எக்ஸாம்பிள்ஸ் மெயினான விஷயம்ல உள்ளாமா? ரெட் கலர்ல. ஓகே. இது நம்மளுக்கு என்சிஆர்டில எக்ஸாம்பிள் கொடுக்கல. நல்ல, அதாவது என்சிஆர்டில இந்த மால்வேசிங்கிற டாபிக்கே இல்லை. ஸோ நல்ல விஷயம். அதன் காரணமாக நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குமே தவிர இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். பிந்தி, அதாவது ஹிந்தியில லேடிஸ் ஃபிங்கரை பிந்தின்னு சொல்லுவாங்க ஐ திங்க். ஓகேவா? நாட் ஷுர், பட் பிந்தினா மோஸ்ட்லி அது லேடிஸ் ஃபிங்கரா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அடுத்து காட்டன். ஓகேவா? ஓகே. மால்வேசியில பிந்தி, காட்டன். ஓகே. தென் பால்சா வுட். ஓகேவா? பால்சா வுட். அப்புறம் நம்ம சைனா ரோஸ் இதே ஃபேமிலி தான். சைனா ரோஸ். தென் நம்மளோட பாவோனியா அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். பாவோனியா. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம இதோட ஆக்சல் இது சாரி இதோட பிளாசன்டேஷன் என்னவா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சைனா ரோஸ்க்கு என்ன பிளாசன்டேஷன் படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் அதை யோசிங்க ப்ரோ. சைனா ரோஸ்க்கு பிளாசன்டேஷன் ஆக்சல் பிளாசன்டேஷன் தான் படித்தோம். அப்போ இதுக்கும் ஆக்சலா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. பட் அதை நம்ம மென்ஷன் பண்ணல. ஓகே. தென் நெக்ஸ்ட் மால்வேசியில் எல்லாம் முடிஞ்சிச்சா? ஃப்ளோரல் ஃபார்முலா போட்டோம், என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டோம், மோனோதிகஸ் போட்டோம், தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஓகே. மீதி வந்து அந்த டேப்லர் காலம், டிஃபரன்சியேஷன் டேப்லர் காலம்ல பார்த்துடலாம். அடுத்து மால்வேசியாவுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான ஃபைலம். என்ன ப்ரோ ஃபைலம் அப்படின்னா ஆஸ்டரேசியே அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்டரேசியே ஆர்எல்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் அதை கீழே எழுதிடுறேன். ஏகேஏ சாரி 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 இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஏகேஏ காம்போசிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? காம்போசிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுல என்ன ப்ரோ மிச்ச ஃபைலமோட இதுல என்ன ப்ரோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்னது ப்ரோ அப்படின்னா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இதை வந்து ஆஸ்டரேசிய சிம்பிளா யோசிங்க. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அடிக்கடி நான் சொல்றது என்னது, ஆஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை ஸ்டார் ஆர் அந்த விஷயத்த சம்பந்தப்பட்டதுதான் ஆஸ்டர்னு சொல்லுவாங்க. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இது நம்மளுடைய சன்ஃபிளவரோட ஃபேமிலி. என்னது? திஸ் பிலாங்ஸ் டு சன்ஃபிளவர். ஓகேவா? நீங்க சன்ஃபிளவர் டக்குன்னு பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு? ஒரு அப்படியே ஒரு ஸ்டார் இருக்கு, ஸ்டார்ல இருந்து வெளிச்சமா வர்ற மாதிரி இருக்கா? ஸோ அதனாலதான் இதை சன்ஃபிளவர் ஃபேமிலின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. இதோட ஃப்ளோரல் டயக்ராம் இந்த இருக்குல்ல. என்ன ப்ரோ 2 ஃப்ளோரல் டயக்ராம் இருக்கே அப்படின்னு கேட்டா எஸ். ஓகே. ஓ சாரி. கிராப்போட இதுல பெட்டர். ஓகே. சரி. இதுல என்ன ப்ரோ ரே ஃபிளாரட் டிஸ்க் ஃபிளாரட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சன்ஃபிளவர் இருக்குல்ல. ஆமா ப்ரோ சன்ஃபிளவர் இருக்கு. இந்த சன்ஃபிளவர்ல ஒரு மார்க்கிங் பண்ற நல்லா கவனிங்க. நான் இந்த சன்ஃபிளவர்ல மொத்தமா எனக்கு எப்படி இருக்கு, நடுவில் ஒரு சென்டர்ல ஒரு ரவுண்ட் இருக்கு, இதுல அப்படியே டாட் 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 டாட்டா இருக்கு, வெளியே எனக்கு பெட்டல்ஸ் பெட்டல்ஸா இருந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? கரெக்ட். பட் இதுவுமே ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ் தான். அதாவது இது ஒரு ஃப்ளவர், இது ஒரு ஃப்ளவர், இந்த ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம சன்ஃபிளவர் உருவாயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இந்த வெளியே இருக்கிறத தான் நம்ம வந்து ரே ஃபிளாரட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரே ஃபிளாரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. உள்ள இருக்கிறத அது எப்படி இருக்கு, ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கா? ஆமா ப்ரோ, அத டிஸ்க் ஃபிளாரட்ஸ்னு சொல்லுவோம்.
அது என்ன சொல்லுவோம், டிஸ்க் ஃபிளாரட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் பென் சைஸை கம்மி பண்ணிட்டு எழுதுறேன். This is our disc floret and this is our ray floret. ஓகே ப்ரோ, இதுல என்ன ப்ரோ வித்தியாசம் இருக்குன்னா, எஸ் ரே ஃபிளாரட், அதுல ரே ஃபிளாரட்டுக்கும் டிஸ்க் ஃபிளாரட்டுக்கும் ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷுவாலிட்டி அண்ட் சொல்லப்போனா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுல மேஜரான வித்தியாசம்னா செக்ஷுவாலிட்டி அண்ட் சிமெட்ரி. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதிடலாமா? எழுதிடலாம் ப்ரோ. இதுக்கும் நீங்க முடிஞ்சா இந்த 2 டயக்ராம் வச்சு பாருங்க. இது வந்து ரே ஃபிளாரட்டோட டயக்ராம், இது டிஸ்க் ஃபிளாரட்டோட டயக்ராம். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் எழுத போறது ரே ஃபிளாரட்டுக்கு. ஓகேவா? ரே ஃபிளாரட்டுக்கு. சரி, ரே ஃபிளாரட்டோட டயக்ராம்ல போறதுக்கு முன்னாடி இதுவும் பிராக்டியேட் தான். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் பிஆர் போடணுமா? ஆமா ப்ரோ, பிஆர் போடணும். சரி, அண்ட் இப்போ நீ ரே ஃபிளாரட்டை பாரு, அது எப்படி இருக்குன்னு பாரு. இதை நீ இப்படி மட்டும்தான் பிரிக்க முடியும். கரெக்டா? சென்டர்ல போற மாதிரி இப்படி ஒரு லைன்ல தான் பிரிக்க முடியும். ஏன் ப்ரோ இப்படி பிரிச்சா? இப்படி பிரிச்சா உனக்கு இது ஷார்ப்பான எண்டா இருக்கும், இங்க ஷார்ப்னஸ் இருக்காது, கொஞ்சம் பென்டான எண்டா தான் இருக்கும். ஓகேவா? இதுலனாலும் பாரு, உன்னால இப்படி மட்டும்தான் பிரிக்க முடியுமே தவிர இப்படி பிரிக்க முடியாது, இப்படி பிரிக்க முடியாது, வேற எப்படியும் பிரிக்க முடியாது. திஸ் இஸ் தி ஒன்லி பாசிபிள் வே. ஸோ அப்ப நான் என்ன சொல்லலாம் இதை ப்ரோ? இது ஜைகோமார்பிக்னு சொல்லலாம் ப்ரோ. எஸ், திஸ் இஸ் ஜைகோமார்பிக். ஓகே. சிமெட்ரிக்கு அடுத்தது என்ன பண்ணும்? செக்ஷுவாலிட்டி. இதுல நல்லா பாருங்க, இதுல ஆன்தர் எங்கேயாவது இருக்கா? ஆண்ட்ரீஷியம் எங்கேயாவது இருக்கா? இல்ல ப்ரோ, ஆண்ட்ரீஷியம் இல்ல ப்ரோ. அப்ப இதுல என்ன மட்டும்தான் இருக்கு? கைனீஷியம் மட்டும்தான் இருக்கு ப்ரோ. சென்ட்ரல்ல கைனீஷியம் மட்டும்தானே இருக்கு. ஸோ அப்ப இது என்னது? யூனிசெக்சுவல். அதுலயும் ஃபீமேல் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஃபீமேலுக்குள்ள சிம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இதுதான் ஃபீமேலோட சிம்பிள். ஓகேவா? பிளஸ் மார்க் போட்டா ஃபீமேலோட சிம்பிள், ஆரோ மார்க் போட்டா அது மேலோட சிம்பிள். நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேம்ஸ்ல இந்த இதுல பார்த்திருப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்றேன். சரி, அதுக்கடுத்து ப்ரோ அவுட்டர் மோஸ்ட் கேலிக்ஸ் பார்க்கணும் ப்ரோ. பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஓ சாரி, இதுல கேலிக்ஸ் அண்ட் கொரோலா தனித்தனியா இருக்காது. சாரி, கேலிக்ஸ் அண்ட் கொரோலா இல்ல, கரெக்டா வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து கேபின்னு சொல்லுவோம். ஓகேவா ப்ரோ? கேபினா என்னது? பீரியன்ஸா ப்ரோ அப்படின்னா இல்ல, பீரியன்ஸ் வந்து இதுல வராது, லில்லியேசிய ஃபேமிலியில தான் பீரியன்ஸ் வரும். ஓகேவா? இதுல பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹேர் லைக் பேப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பேப்பஸ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் கேலிக்ஸ். ஓகேவா? ஓகே. கொரோலா எடுத்தோம்னா கொரோலா எத்தனை இருக்குன்னு பாருங்க, 3 or 5 இருக்கலாம். ஓகேவா? நம்ம ஜென்ரலா 5 தான் போடுவோம். 5 ஃபியூஸ் ஆயிதான் கனெக்ட் ஆகி தானே இருக்கு. ஓகேவா? 3 or 5 இருக்கலாம், நம்ம 5 தான் போடுவோம். ஓகே. அடுத்து ஆண்ட்ரீஷியம் எத்தனை ப்ரோ? இதை யூனிசெக்சுவல், அப்ப ஆண்ட்ரீஷியம் 0ன்னு போட்டுருவோம். ஓகே. கைனீஷியம் ப்ரோ, கைனீஷியம் எத்தனை இருக்குன்னு பாரு. இந்த டயக்ராம்ல தெளிவா இல்ல, பட் 2 கைனீஷியம் இருக்கும். ஓகேவா? 2 கைனீஷியம் ஃபியூஸ் ஆயிருக்கும். பட் இது மட்டும்தான் நம்ம படிக்கிறதுலயே பெரிகைனஸா இருக்கக்கூடியது, சாரி எபிகைனஸா இருக்கக்கூடியது இது மட்டும்தான். ஓகேவா? மிச்சப்படி நம்ம படிச்ச எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் அண்ட் இது போக ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இருக்கு, அதுலயும் சரி எல்லாத்துலயும் ஹைப்போகைனஸ் ஓவரி தான். ஓகேவா? சாரி, ஹைப்போகைனஸ் தான், அதாவது சுப்பீரியர் ஓவரி. பட் இதுல மட்டும்தான் எபிகைனஸ், அதாவது இன்ஃபீரியர் ஓவரி. ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இதுதான் இதோட ஃபார்முலா. சரி, அடுத்து டிஸ்க் ஃபிளாரட்டோட ஃபார்முலா பாத்துருவோமா? டிஸ்க் ஃபிளாரட் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் பிராக்டியேட் தான். ஆனா அது பாரு, டிஸ்க் ஃபிளாரட் எங்க இருக்கு நம்ம டயக்ராம்ல? ஃபர்ஸ்ட் ப்ரோ இதுதான் ப்ரோ, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டாட் தான் டிஸ்க் ஃபிளாரட். ஓகே, இப்போ நான் நல்லா ஜூம் இன் பண்ணிட்டேன். இந்த டிஸ்க் ஃபிளாரட் நான் என்ன பண்ணலாம்? இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாமா? ஆமா ப்ரோ. என்ன அந்த ரே டயக்ராம், சாரி ஃப்ளோரல் டயக்ராம்ல கூட பாரு, இப்படி பிரிக்கலாம், இல்ல இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம். நான் அந்த கோடு போட நான் தப்பா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்படி சென்டர்ல கரெக்டா இப்படி பிரிக்கலாமா? அதே மாதிரி இங்க இருந்து இப்படியே பிரிச்சா இப்படி பிரிக்கலாமா? தென் இதுல இருந்து அப்படியே பிரிச்சா இப்படி பிரிக்கலாமா? அதுக்கப்புறம் இப்படி பிரிக்கலாமா? சோ இது என்னது ப்ரோ? ஆக்டினோமார்பிக் ப்ரோ. ஏன்னா மல்டிபிள் லைன்ஸ் பாசிங் த்ரூ சென்ட்ரிக் அண்ட் டிவைட் தி
ஆர்கானிசம் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ், அதாவது ரேடியல் சிமெட்ரி. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஆக்டினோமார்பிக். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ சிமெட்ரி போட அப்புறம் செக்ஷுவாலிட்டி போடணும் ப்ரோ. இதுல பாரு ஆன்தர் இருக்கு கரெக்டா, இதைத்தான் இவங்க ஆன்தர் தான் இப்படி வரைஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்தரும் இருக்கு கைனீஷியமும் இருக்கு. ஸோ இது பைசெக்சுவல், இது பைசெக்சுவல். ஓகேவா? ஓகே, அடுத்து கேலிக்ஸ் வந்து கேபின்னு தான் போடுவோம், அதாவது பாப்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே, இதுல பாருங்க அதுல தான் டாட் 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 டாட்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இதுலயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கேலிக்ஸோட ஸ்ட்ரக்சரே வித்தியாசமா வரைஞ்சிருக்காங்களா? ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் பாப்பஸ். ஓகே, பீனா என்னன்னு வேணா எழுதிரட்டா? P stands for pappus. ஓகேவா? hair like structure. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கேலிக்ஸ் முடிஞ்சிச்சு ப்ரோ. அடுத்து கொரோலா. சரி, கொரோலா எத்தனை இருக்குன்னு பாருங்க ப்ரோ. கொரோலா வந்து 1 2 3 4 5 இருக்கு ப்ரோ. 5 ஃபியூஸா இருக்கா? இல்ல ப்ரோ, 5ல ஃபியூஷன். ஒரு நிமிஷம், டிஸ்க் ஃபிளாரட்னா 5லயும் ஃபியூஷன் இருக்கணுமே. வெயிட் பண்ணுங்க, லெட் மீ erase this. இவங்க டயக்ராம் தப்பா இருக்கு கைஸ். இவங்களோட டயக்ராம் தப்பா இருக்கு லைட்டா. ஓகேவா? அதாவது இதுல வந்து கனெக்ஷன் இருக்கணும், பட் ஆனா இவங்க அந்த கனெக்ஷனை மென்ஷன் பண்ணாம இருக்காங்க. நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம், சாரி. ஓகே, ஸோ அப்போ நீங்க இந்த அளவுக்கு நீங்க தரவா படிச்சு வச்சுக்கணும். சரியா? டக்குன்னு பார்த்தா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, இது கனெக்ட் ஆயிருக்கணுமே அப்படின்னு. இந்த அளவுக்கு நீங்க தரவா இருக்கணும். ஓகே, கேலிக்ஸ் 5மே ஃபியூஸ் ஆயிதான் இருக்கு. சரி, அடுத்து ஆண்ட்ரீஷியம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு ப்ரோ. 5 ஆண்ட்ரீஷியமும் ஃபியூஸ் ஆயிதான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அண்ட் ஆண்ட்ரீஷியம் எதோட கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ? நம்ம கொரலாவோட கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. ஸோ அப்போ கொரலா 5 ஃபியூஸ்டு, ஆண்ட்ரீஷியம் 5 ஃபியூஸ்டு, இது ரெண்டும் கனெக்ட் ஆகி வேற இருக்குது. ஓகேவா? ஓகே ப்ரோ. கைனீஷியம் எடுத்தோம்னா மேல இருக்கிற அதே மாதிரிதான், 2 ஃபியூஸ்டு எபிகைனஸ் கைனீஷியம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இதுல கேலிக்ஸ் எடுத்தோம்னா அது வந்து பாப்பஸ். ஓகேவா? கேன்னு எடுத்தா அது வந்து பாப்பஸ். சீன்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு வால்வேட். கரெக்டா? ஆமாம் ப்ரோ, சி வந்து வால்வேட். நெக்ஸ்ட் இதுல A5 ஃபியூஸ்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். ஓகேவா? ஆன்தர் ஃபியூஸ் ஆகிருக்கும், அதாவது ஆன்தர் ஃபியூஸ்ட் பட் ஃபிலமெண்ட் ஃப்ரீ. ஓகேவா? ஃபிலமெண்ட் ஃப்ரீ, ஆன்தர் ஃபியூஸ்டு பட் ஃபிலமெண்ட் ஃப்ரீ. ஓகேவா? ஓகே ப்ரோ, கிராஸா பிரிச்சோ. ஆன்தர் ஃபியூஸ்டு பட் கீழே அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல ஃபிலமெண்ட், அந்த ஃபிலமெண்ட் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆன்தர் தான் எல்லாம் ஃபியூஸா இருக்கும். ஓகேவா? ஃபிலமெண்ட் ஃப்ரீ. ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பாத்துருவோமா? ஆஸ்ட்ரேசியாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்துரலாம். ரெட் கலர். ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா சன்ஃபிளவர் இல்லாமல, சன்ஃபிளவர்ஸ் தான் எக்ஸ்பிளனேஷனே பண்ணிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வித் சன்ஃபிளவர். சன்ஃபிளவருக்கு அடுத்தாப்ல கார்டன் லெட்யூஸ், கார்டன் லெட்யூஸ். அடுத்து கந்தா, பிரிங்ராஜ். இதுமே இந்த பிரிங்ராஜ்ங்கிற வார்த்தையை நீங்க ஒரு சில டைம்ஸ் கேட்டிருக்கலாம் ஆட்ல. ஓகேவா? பிரிங்ராஜ். ஓகே, தென் ஆர்டிமீஷியா. இந்த ஆர்டிமீஷியா வந்து சாந்தன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் கிடைக்கும், பட் அது நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே, இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ ஆஸ்திரேசியா முடிஞ்சிருச்சா? ஆமாம் ப்ரோ. அடுத்தாப்ல ஃபைனலா ஒரு ஃபைலம் பார்க்க போறோம், சாரி ஃபைனலா ஒரு ஃபேமிலி பார்க்க போறோம். அதுதான் போஏசியே.
என்னது POACA ஓகேவா. AKA கிராமினே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. என்ன சொல்லுவாங்க? கிராமினே. ஓகே சரி, டயக்ராம் எடுத்துட்டு வந்துருவோமா? எடுத்துடலாம். இந்த இடத்துல இதுதான், இது மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் டயக்ராமு. அதனாலதான் ஹைலி ஃபுல்லா லேபிள் பண்ணப்பட்ட ஹைலி லேபிள்டு ஸ்ட்ரக்சரா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா. ஓகே, இந்த கிராமினேவை எடுத்தோம் அப்படின்னா இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா இதுவும் பிராக்டியேட் தான் ஓகேவா. இதுல நீங்களே பார்க்கலாம், இதை நீங்க எப்படி மட்டும்தான் பிரிக்க முடியும், இப்படி மட்டும்தான் பிரிக்க முடியும், இப்படி பிரிக்க முடியாது ஓகேவா. ஸோ அப்போ ஒன்லி பிரிக்கிறது இப்படி மட்டும்தான். காரணம் இங்கே தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. ஸோ நீங்க ஒன்லி இன் திஸ் ஆக்சிஸ் இதுல மட்டும்தான் பிரிக்க முடியும். ஸோ இது ஜைகோமார்பிக் கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அடுத்து பைசெக்சுவலா யூனிசெக்சுவலா? ஆண்டரும் இருக்கு கைனீஷியமும் இருக்கு. சரி, அப்போ ஐ மீன் ஆண்ட்ரீஷியமும் இருக்கு கைனீஷியமும் இருக்கு. ஸோ பைசெக்சுவல். அடுத்து இதுல பீரியன்த் இருக்கும் ஓகேவா. என்ன இருக்கும்? பீரியந்தா தான் இருக்கும். இதுல கேலிக்ஸ் கொரலாம் தனித்தனியாலாம் இருக்காது ஓகேவா. ஃபியூஸ் ஆகி பீரியன்த் இருக்கும். பீரியன்த் 2 இருக்கும். இது ஒரு பீரியன்த், அதுக்கப்புறம் மேல இருக்குது ஒன்று. ஓகே ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஆண்ட்ரீஷியம் 3 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல இருக்கும். கைனீஷியம் 1 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல இருக்கும் ஓகேவா. ஆர்எல்ஸ் G_3ல இருக்கும். ஓகே. அண்ட் அது போக இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கணும். நான் அதை மட்டும் டப்பா போடுறேன் ஓகேவா. இந்த பேலியானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே. இந்த பேலியானா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் மேல இருக்கக்கூடியது பேலியா, அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியது லெம்மா. கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன இதுதான் லோடிக்யூல் ஓகேவா. அண்ட் தென் ஸ்டேமன் கைனீஷியம் உங்களுக்கே தெரியும். மேல அண்ட் கீழே இருக்கிறது க்ளூம் ஓகேவா. ஸோ இந்த பாக்ஸ் போட்டதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேவா. பட் இது என்சிஆர்டில இல்லாத டயக்ராம். ஸோ டயக்ராம் கொடுத்து கேட்க மாட்டாங்க நம்புவோம், பட் டு பி ஆன் சேஃபர் சைட் படிச்சு வச்சுக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம் ஓகேவா. பேலியோ க்ளூம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட் இதோடைய எக்ஸாம்பிள்ஸ், ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. இது வந்து மோனோகாட் ஓகேவா, அது ஒரு முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி இந்த ட்ரைமரஸா இருக்கிறது எல்லாமே வந்து மோனோகாட் தான் ட்ரைமரஸா இருக்கும் ஓகேவா. ஓகே, இப்போ மோனோகாட்னு எடுத்தோம்னா சயனோடான் ஏகப்பட்டது வரும். இதுல ஓட், பாஜ்ரா, ஜாவர், ஓட்டு பாஜ்ரா ஜாவர், மெய்ஸ், ரைஸ், பார்லி, லெமன் கிராஸ், சுகர் கேன். ஓகே, லெமன் கிராஸ், சுகர் கிரேன். ஓகே, ஸோ இதெல்லாம் போஎஸ்சியோட எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா. போஎஸ்சியில் மிச்சபடி வேற எதுவும் ஃபர்தரா பெரிய டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த டேபுலர் காலம் பார்த்துடலாமா? கொஞ்சம் லென்த்தின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால இட் இஸ் அ ஷார்ட் டேபுலர் காலம் தான் இனிமே ஓகேவா. ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes வெயிட் பண்ணீங்கன்னா நான் அப்படியே இதுக்கு கோடெல்லாம் போட்டு 5 தான் பிரிச்சிருவேன் காலமா ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு. ஓகே, 2 3 நம்மளுக்கு எத்தனை தேவை? பிரசிகேசிய 1, ஃபேபேசிய 2, தென் சொலனேசிய 3, மால்வேசிய 4, ஆஸ்ட்ரேசிய 5 அண்ட் போயேசிய 6. ஸோ 1 2 3 4 5 தான் இருக்குல்ல. ஸோ அப்போ இதை அப்படியே இங்கிட்டு நோட்டி கொண்டு வந்துடலாம்.
இன்னும் ஒன்று மட்டும் வேணும். பேஸ்ட். ஓகே, கொஞ்சம் வேணா தள்ளி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அண்ட் நவ் ஓகே, சரி. இப்போ இதில் ஒவ்வொரு ஃபேமிலியோட பேரும் போட்டுருவோம். ஆனால் பென் சைஸை ஒரு 8 வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஃபார் நம்ம பார்த்த அதே ஆர்டர் தான். ஓகேவா? பிரசிகேசியே, பிரசிகேசியே. ஓகே, அடுத்து ஃபேபேசியே, ஃபேபேசியே. அடுத்து சொலனேசியே, சொலனேசியே. அடுத்து ஃபேபேசியே, சொலனேசியே. மால்வேசியே, மால்வேசியே. அடுத்து ஆஸ்டரேசியே, ஆஸ்டரேசியே. அடுத்து கடைசியா காம்போசிட்டே ஆரல்ஸ் போயேசியே. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுவும் டைகாட்டு தான், இதுவும் டைகாட்டு தான். This is also dicot. This is also dicot. This is also dicot. But this is monocot. போயேசி ஒன்று தான் நம்ம போர்ஷன்ல மோனோகாட். ஓகேவா? போயேசி ஒன்று தான் மோனோகாட்னு நான் சொல்லல. நம்ம போர்ஷன் நம்ம படிக்கிறத போயேசி ஒன்று தான் மோனோகாட். ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் இது போக ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ரசிகேசிய ஃபேபேசியக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னு எதுவும் இருக்காது. சும்மா பென்டாமரஸ்ங்கிறத டெட்ராமரஸ் அதை மட்டும் எழுதலாம். ஸோ இதில் டெட்ராமரஸ், இது பென்டாமரஸ். ஓகே, சொலனேசியில ஆக்சில் பிளேசன்டேஷன் இருக்கும், இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அண்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். பட் இதுக்கடுத்து பார்க்க போற இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. என்ன ப்ரோ அப்படின்னா, இதுல மியூசிலேஜ் இல்லைன்னா ஸ்டார் ஷேப்டு ஹேர் இருக்கும். ஸ்டார் ஷேப்டு ஹேர், அதாவது நீங்க மால்வேசி என்ன ஃபேமிலி? பிந்தி ஃபேமிலி, அதாவது காட்டன் ஃபேமிலி. கரெக்டா? ஆமா ப்ரோ, காட்டன் ஃபேமிலி. சரி, காட்டன் ஃபேமிலியில தான் நம்ம லேடிஸ் ஃபிங்கர் வரும். ஆமா ப்ரோ, நீங்க லேடிஸ் ஃபிங்கர் பாத்திருக்கீங்களா? அது வந்து சின்ன ரொம்ப ஃபைனான ஹேர் மாதிரி இருக்குமா? ஆமா ப்ரோ, ஹேர் மாதிரி இருக்கும், ஹேர் மாதிரியும் இருக்கும். இதே இது நீங்க அந்த லேடிஸ் ஃபிங்கரை கட் பண்ணா நம்மளுக்கு உள்ள அப்படியே ஒரு மியூசிலேஜ் மாதிரி, இந்த ஒரு ஸ்லைம் மாதிரி ஒரு லேயர் இருக்குமா? மியூசிலேஜ் மாதிரி ஒரு லேயர் இருக்கா? ஸோ அதனால இதுல மியூசிலேஜ் ஆர் ஸ்டார் ஷேப்டு ஹேர் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஆஸ்ட்ரேசியா நம்ம பார்த்தது தான். இது இருக்கும், ஹேரி பேப்பஸ் இருக்கும். ஓகேவா? ஹேரி பேப்பஸ். ஓகேவா? கேபின்னு போட்டோம்ல, அந்த பேப்பஸ் இருக்கும். ஓகே, போயேசே எடுத்தோம்னா திஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் ஃபேமிலி. இதுதான் லார்ஜஸ்ட் ஃபேமிலி. திஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் ஃபேமிலி. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது உங்களுக்குன்னு இல்ல, மோஸ்டா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இல்ல. பிகாஸ் அடுத்து பார்க்க போறது நம்ம என்சிஆர்டிலே கொடுக்காத ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ப்ரோ அப்ப இது வரைக்கும்னா கூட என்சிஆர்டில கொடுத்திருந்ததோட ஒரு அக்ரிகேஷன். கரெக்டா? என்னென்ன கேரக்டர்னா வேல்வேட் ஆல்ரெடி படிச்சிட்டோம், இம்பிரிகேட், ட்விஸ்டட் இதெல்லாம் படிச்சிட்டோம். இது எங்க எப்படி இருக்குன்னு மட்டும் தான் பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது நம்மளுடைய இன்ஃப்ளாரசன்ஸ் டைப். நம்ம என்சிஆர்டில படிச்சது என்னது? ரெண்டு தான் மேஜரா. என்னது? ரெசிமோஸ் ஒன்னு, சைமோஸ் ஒன்னு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இது போக நம்ம இதுல ஒரு சில இன்ஃப்ளாரசன்ஸ் பார்ப்போம். இன்ஃப்ளாரசன்ஸ்னு எடுத்தோம்னா பிரசிகேசியில ரெசீம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் வரும். அது என்ன ப்ரோ ரெசீம் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் டயக்ராம் என்ன ரஃப் டயக்ராமா போட்டு காட்டுறேன். ஓகேவா? இதுதான் ஒரிஜினல் டயக்ராம் நான் சொல்லல. ஸோ நீங்க இதுதான் ஒரிஜினல் நினைச்சிடாதீங்க. பட் திஸ் இஸ் அ ரஃப் டயக்ராம். இந்த ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ப்ரோ, படிச்சோம். அந்த ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்லயே இது ஒரு மாடிஃபிகேஷன் மாதிரி. அரல்ஸ் சிம்பிளா சொன்னா இப்ப இப்படி இருக்கு. ரெசிமோஸ்ல எப்படி இங்க இதுல ஃபிளவர் இருக்கும், இங்க அப்படியே சிறுசாயிட்டே போங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் ஆனா இதுல எப்படி இருக்கும் தெரியுமா?
அதோடைய ஆல்டர்னேட் வெர்ஷன் மாதிரி, அது ஆல்டர்னேட் பிலோடாக்சி படிச்சோம்ல, அந்த இதுவும் இது சேர்ந்த மாதிரி. இதுல அதோட சிறுசு, இதுல அதோட சிறுசு, இதுல அதோட சிறுசு, இதுல அதோட சிறுசு, சிறுசு சிறுசு சிறுசு. ஓகேவா? இப்படி ஆல்டர்னேட்டா போகுது இல்ல, இதுதான் ரெசிமோஸ் ரெசீம் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகேவா? வேணா இன்க்ளூட் திஸ் டயக்ராம் ஆல்சோ, ரஃப் டயக்ராம் தான். ஓகேவா? ரெசிம் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே ப்ரோ, அப்ப ஃபேபேசியா என்ன இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேபேசியா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அது ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் தான். ஓகேவா? ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் தான். ஓகே, இதே இது அடுத்து நம்ம சொலனேசியா கேட்டீங்கன்னா சைமோஸ், இதுவும் பிரச்சனையே இல்லை. சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஸோ நான் டயக்ராம் போடல. மால்வேசியா எடுத்தோம் அப்படின்னா, மால்வேசியாவும் மேஜரா ஜென்ரலா பார்த்தோம்னா சைமோஸ் தான். ஓகேவா? மேஜர்லி. ஓகேவா? மேஜர்லி நான் அது கூட எழுத வேண்டாம். ஓகே, சைமோஸ் மேஜர்லி தே ஆர் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகே, அடுத்து ஆஸ்டரேசியை பார்த்தோம்னா கேபிட்டுலம், கேபிட்டுலம் ஆர் ஹெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேபிட்டுலம் ஆர் ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ். அது என்ன ப்ரோ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு இப்படி வந்து நான் போடுறது எல்லாமே ரஃப் டயக்ராம் தான், நீங்க கூகுள் வேணாலும் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுல கூட உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு இது மாதிரி வந்து கேப் இன்வெர்ட் பண்ண வச்சோம் இருக்கா, ஒரு இந்த கேப் மாதிரி வந்து இது ஒரு இந்த ஹெட்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கும், இதுல நம்மளோட ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஓகேவா? இதைத்தான் நம்ம கேபிட்டுலம் ஆர் ஹெட் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயக்ராம் வேணுமா கேபிட்டுலமுக்கும்? வேண்டான்னு யோசிக்கிறேன், பிகாஸ் நான் வரைகிற டயக்ராம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் டாப் நாட்ச்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இஃப் நீடட் வேணா சேர்த்துடுறேன். வாட் டு யூ கைஸ் திங்க்? வேணா சேர்த்துறட்டா? ஆமா, இட் இஸ் குட், சேர்த்துடுறேன். உங்களுக்கு கொலாப்சேஷன் ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தேவையில்ல. ஓகே, இதுல எப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்கு, இதோட இந்த ஹெட்ல இருக்கும். ஓகேவா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டுலம் ஆர் ஹெட்னு சொல்லுவோம். ஓகே, அண்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இங்க வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்து ப்ரோ போயேசில் என்ன இதுன்னா, இதுல ஸ்பைக் ஆஃப் ஸ்பிக்லெட்ஸ் சொல்லுவாங்க. என்னது? ஸ்பைக் ஆஃப் ஸ்பிக்லெட்ஸ். பேரே வித்தியாசமா இருக்கா? ஸ்பைக் ஆஃப் ஸ்பிக்லெட்ஸ். இதுல எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேர்லயே இருக்கிற மாதிரி தான், ஸ்பிக்லெட் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிஷம், உங்களுக்கு டயக்ராம் நான் உங்களுக்கு வரைகிறேன். நீங்க எல்லாத்தோட பெஸ்ட் நீங்க வந்து கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸ்பைக் ஆஃப் ஸ்பிக்லெட்னா இங்க இருந்த மாதிரியே, பட் இங்கேனே உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வளரும். புரியுதா? சிம்பிளஸ்ட் டயக்ராம், எனக்கு வரைகிறது ஈஸி. ஓகேவா? இதுதான் ஸ்பைக் ஆஃப் ஸ்பிக்லெட். அதாவது ஃப்ளவர்ஸ் டைரக்டா அந்த மெயின் ஆக்சிஸ்ல ஆல்டர்னேட் மேனர்ல பார்ன் ஆகுது. கீழே வந்து நல்ல வெல் டெவலப்டா இருக்கும், மேல போக சிறுசா இருக்கு. ஓகே, இதைத்தான் ஸ்பைக் ஆஃப் ஸ்பிக்லெட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே ரஃப் டயக்ராம்ஸ் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் முடிச்சாச்சு. அண்ட் அதுங்களோட ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஃப்ரூட் ஆர் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அதுங்களோட ஃப்ரூட் ஆர் அந்த வெஜிடபிளோட ஸ்ட்ரக்சர். அது என்ன ப்ரோ ஃப்ரூட்டோட ஸ்ட்ரக்சர் ஆர் வெஜிடபிள் ஸ்ட்ரக்சர்னா, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இருக்கா, உருளைக்கிழங்குக்கு அந்த உருளைக்கிழங்கோட ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேர் வச்சிருப்போம்ல, கேப்சியூல் ஆர் பெர்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் ஆர் அதோட ஸ்ட்ரக்சரோட பேர் என்ன அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? இதுவும் என்சிஆர்டில கிடையாது. ஐ மீன் இது வரைக்கும் நம்ம என்சிஆர்டில இதை படிக்கவே இல்லை. ஓகேவா? பட் இருந்தாலும் ஒரு வழி இல்லை, we have to know this. ஓகேவா? இதுல வந்து நீங்க ஜஸ்ட் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சிலிகுலா, சிலிகுலா ஆர்
சிலிகுலா ஆர் சிலிக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிலிக்குவா. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது சென்டர்ல இப்படி விதைகள் இருக்கும், இதுல இப்படி ஒரு கவரிங், இதுல இப்படி ஒரு கவரிங், இதுதான் சிலிக்குலா. ஓகேவா, இதோட டயக்ராம்லாம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, பட் இதோட டயக்ராம் தேவையும் இல்லை. ஸோ நீங்க அவ்வளவா போட்டு வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா, ஜஸ்ட் நோ இது சிலிக்குலா ஆர் சிலிக்குவா. அடுத்து இது வந்து ஃபேபேசியருக்கு இன்னொரு பேர் என்ன, லெக்யூமினஸ். இது ஸோ இது லெக்யூம். ஓகேவா, இதுங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் லெக்யூம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து சொலனேசியருக்கு வந்து பெர்ரி ஆர் கேப்சியூல்னு சொல்லலாம். ஓகேவா, என்ன சொல்லலாம், பெர்ரி ஆர் கேப்சியூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மால்வேசியவுக்கு எடுத்தோம்னா லோக்யூசைடல் கேப்சியூல். என்னது, லோக்யூசைடல் கேப்சியூல். லோக்யூசைடல் கேப்சியூல். ஓகேவா, அதாவது கேப்சியூலே லோக்யூலா பிரிஞ்ச மாதிரி அப்படி இருக்கிறதா லோக்யூசைடல் கேப்சியூல். அடுத்து இதை வந்து சிப்செலான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சிப்செலா. சிப்செலா. இதை வந்து கேரியாப்சிஸ்னு சொல்லலாம். ஓகேவா, எண்டோஸ்போமஸ் இதுங்கெல்லாம். ஓகே, கேரியாப்சிஸ். சரி, மிச்சபடி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான், அதுவும் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகேவா, இதில் நீங்கள் வந்து ஐ மீன் இந்த ரெண்டு இருக்குல்ல, அந்த ரெண்டு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்தா ட்ரை பண்ணுங்க. பட் நீட் போறதுக்கு முந்தின நாள், இது உங்களுக்கு தனி லெக்சரா தானே இருக்கு. நீட் போறதுக்கு, அதாவது நீட் எக்ஸாம் உங்களுக்கு என்ன May 3 வருமா. ஸோ எய்தர் May 1 or 2ல இந்த நோட்ஸ் எடுத்து ஆர்எல்ஸ் இந்த வீடியோ எடுத்து திரும்பி ஒரு தடவை பாத்துருங்க. ஓகேவா, டக்கு டக்குன்னு உங்களுக்கு ரிவைஸ் ஆயிரும். ஓகே, பிகாஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன எப்படி இருக்குன்னு படிச்சிருந்தாலாவது இது ஞாபகம் இருக்க சான்சஸ் இருக்கு. ரெசீமு, கேபிச்சுலம், ஸ்பைக் ஆஃப் ஸ்பிக்லெட், சிலிக்குலா, லெக்யூமு, வேற என்ன இருக்கு, பெர்ரி கேப்சியூல், லோக்யூசைடல், சிப்செலா, கேரியாப்சிஸ், இதெல்லாம் வந்து படிச்சதே கிடையாது என்னன்னு. ஸோ நம்மளுக்கு இது என்னன்னு தெரியாது. ஓகேவா, ஸோ கண்டிப்பா மறக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அது இயல்பு தான், எங்களுக்கே மறந்துருச்சு தான். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் தி நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு மறந்துடும். மோஸ்ட் எல்லாரும் ப்ரிஃபர் பண்றது இதெல்லாம் வந்து இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன்ல பண்ணுவாங்க. ஏன்னா படிச்சோம்னா நெக்ஸ்ட் 2 to 3 டேஸ்க்கு நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து இது நம்மளுக்கு irrelevant இன்ஃபர்மேஷன் மாதிரி ஆயிரும், தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா, மறந்துடும். ஸோ அதனால கரெக்டா நீட்டுக்கு ஒரு 1 or 2 days பிஃபோர் படிச்சீங்க அப்படின்னா பெட்டர். டக்குன்னு அப்படியே மண்டல நிற்கும். நீட்ல போனோன்னு இதை பத்தி கொஸ்டின் கேட்டா அப்படியே அங்க இறக்கி விட்டு வந்துடலாம். ஓகேவா, ஓகே. ஸோ என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஐ திங்க் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நேற்றே பார்த்தோம். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு செஷனை முடிச்சிடலாம். ஓகேவா, இதுவே 1.5 hours ஆயிடுச்சு கைஸ், இன்னும் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, various morphological features are used to describe a flowering plant. The description has to be brief in a simple and scientific language. அதாவது சிம்பிளா இருக்கணும் அந்த டிஸ்கிரிப்ஷன், அண்ட் சயின்டிபிக்காவும் இருக்கணும். Represent in a proper sequence. The plant is described beginning with its habit, vegetative characters, root, stem, leaf, and then floral characters, inflorescence and flower parts. Okay, இந்த ஆர்டர் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதுல வந்து கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, after describing various parts of a flower, the floral diagram and a floral formula are presented. The floral formula is represented by some symbols. ஓகேவா, ஓகே, இந்த இருக்கு பாருங்க. இது நம்மளோட எதோட ஸ்ட்ரக்சர் இது ப்ரோ? இது வந்து நம்ம பிரெசிகேசியோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கே ப்ரோ. எஸ், இது எதோடது, பிரெசிகேசியே ஆர் குரூசிஃபராவுடைய ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா. பட் ஆனால் அந்த ஃபேமிலி நம்ம புக்லயே கொடுக்கல. ஓகேவா, பட் போர்ஷன்ல இருக்கு. ஸோ அதிகபட்சம் இந்த டயக்ராம கொடுத்து இதோடைய வாட் இஸ் இட் ஃப்ளோரல் ஃபார்முலாவை எழுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டோம், ஸோ பிரச்சனை இல்லை. சொல்றேன் எதனால இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றேன். ஓகே, சிம்பிள்ஸ்ல இருக்கணும், சம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா, பிஆர்னா பிராக்டியேட், கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேலிக்ஸ். ஓகேவா, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொரோலா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீரியன்த், ஏ ஃபார் ஆண்ட்ரீஷம் எல்லாமே பார்த்துட்டோம். ஜி ஃபார் கைனிஷம், ஜி அண்டர் ஸ்கோர்னா என்னது, சுப்பீரியர் ஓவரி ஆர்எல்ஸ் ஹைப்போகைனஸ். ஜி மேல கோடு போட்டா அது இன்ஃபீரியர் ஓவரி ஆர்எல்ஸ் எபிகைனஸ். இது மேலுக்கு, இது ஃபீமேலுக்கு, இது பைசெக்சுவலுக்கு. ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஆக்டினோமார்பிக், பெர்சன்டேஜ் இஸ் ஃபார் ஜைகோமார்பிக். ஓகே, ஃபியூஷன் இஸ் இண்டிகேட்டட் பை என்க்ளோசிங் தி வித் பிராக்கெட். ஃபியூஷன் என்னன்னு போடுவோம், என்க்ளோசிங் இட் வித் பிராக்கெட் பண்ணுவோம். ஓகே, அதர்ஷன் என்ன பண்ணுவோம், பை டிராயிங் அ லைன். ஓகேவா, அபோவ் தி சிம்பிள்ஸ்.
அதர்ஷனுங்கிறது ஒண்ணும் இல்ல, வேற வேற வேர்ல்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத அதர்ஷன் சொல்றாங்க. ஓகே. Floral diagram provides information about the number of parts of a flower. Number of parts of a flower, their arrangement, relation, how they are இது with another. ஓகே. ஃப்ளோரல் டயக்ராம்ல எத்தனை இருக்கு, அது என்ன எஸ்டிவேஷன் என்ன, அதுல எப்படி கனெக்ஷன் இருக்கா இல்லையா, அது எல்லாமே காட்டும். கரெக்டா? தி பொசிஷன் ஆஃப் மதர் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிளவர் இஸ் ரெப்ரசன்ட் பை a dot. அதோட டாப்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன புள்ளி என்னது, அதோட மதர் ஆக்சிஸ். ஓகே. கேலிக்ஸ், கொரலா, ஆன்ட்ரிஷியம், கைனீஷியம் ஆர் drawn in successive whorls. அது அவுட்டர் மோஸ்ட் இன்னர் மோஸ்ட்டுக்கு கரெக்டா சக்சசிவ் வேர்ல்ட்ஸ்ல வரும். வெளியே கேலிக்ஸ் இருக்கு, அடுத்து கொரலா இருக்கும், அதுக்கு அடுத்து ஆன்ட்ரிஷியம் இருக்கும், அடுத்து கைனீஷியம் இருக்கும், அப்படி சக்சசிவா போகும். ஓகே. கேலிக்ஸ் being the outermost whorl and gynoecium being the innermost whorl or center, floral formula also shows இது வந்து அந்த சக்சசிவ் வேர்ல்ட்ஸ்ல அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. இட் ஆல்சோ ஷோஸ் cohesion and adhesion within parts. சிம்பிளான ஒரு விஷயம், இங்கேயே நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து fluid டைனமிக்ஸ்லயும் வரும். cohesion and adhesion. adhesive tape அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. இல்லைன்னா adhesive fluid அந்த மாதிரி, அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ப்ரோ? எதையாவது கம் போட்டு ஒட்டுறதுக்கு இந்த adhesive tape இல்ல adhesive fluid யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? கரெக்ட். அது என்ன பண்ணுது? ஏதோ ரெண்டு விஷயத்த ஒட்ட வைக்குது ப்ரோ. ஓகே. சோ adhesionனா மிச்ச பார்ட்டிகிள்ஸோட அட்டாச் ஆகுது. இப்ப adhesive tapeன்னு வச்சுக்கோங்க, போட்டினா இப்ப கார்ட்போர்டு மேல நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓ, இங்க போட்ட மறைஞ்சிருக்கா? ஓகே. ஸோ சாரி கைஸ், நடுவில் வந்து மைக் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சாரி. அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் மேலே adhesive tape போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கார்ட்போர்டு, மேலே adhesive tape போட்டு என்ன ஆகும், எனக்கு அது கார்ட்போர்டோட ஒட்டிக்கிடும். ஸோ அதர்ஷன்னா வேற விஷயத்தோட ஒட்டுறது அதர்ஷன். கொஹஷன் அப்படின்னா தன்னோட ஒட்டிக்கிறது. இப்போ நீ ஒரு சர்ஃபேஸ்ல மெர்க்யூரி ஊத்துறேன்னு வச்சுக்கோங்க, அந்த மெர்க்யூரி இப்படிதான் இருக்கும், அதாவது தனக்குள்ளேயே அது ஒட்டிக்கிட்டு இருக்குமே தவிர சர்ஃபேஸோட ஒட்டி நீ தண்ணி எல்லாம் ஊத்தினா அப்படியே சர்ஃபேஸ்ல ஒட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டா? சர்ஃபேஸை வெட் பண்ணிடும், ஈரமாக்கிடும். பட் இந்த மெர்க்யூரி அப்படி ஈரமாக்காது. ஓகேவா? சோ அதை தான் வந்து நம்ம கொஹஷன் அண்ட் அதர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதர்ஷன்னா வேற எதோட ஒட்டுறது, கொஹஷன்னா தன்னோட ஒட்டிக்கிறது. சோ கொஹஷனை எதுல மென்ஷன் பண்ணுவோம்? பிராக்கெட் போடுவோம். கரெக்டா? ஆமா ப்ரோ. அதர்ஷன்னா வேற இதோட ஒட்டுறது, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மேல ஒரு லைன் மாதிரி போடுவோம், பிரிட்ஜ் மாதிரி போடுவோம். ஓகே. ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்முலா. ஓகே. ரெப்ரசன்ட் தி மஸ்டர்ட் பிளான்ட். நான் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெப்ரசன்ஸ் தி மஸ்டர்ட் பிளான்ட், அதாவது ஃபேமிலி பிரசிகேசியே. அவ்வளவுதான், ஒரே வாரத்தில் முடிச்சாச்சு. பட் இருந்தாலும் நம்ம டீடைல்டா பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்துட்டோம். ஓகே. இட் இஸ் அ லார்ஜ் ஃபேமிலி. சொலனேசியை பத்தி பார்க்குறோம், இதுதான் ஃபைனல். ஓகேவா? ஓகே. காமன்லி கால்ட் அஸ் பொட்டேட்டோ ஃபேமிலி, தெரிஞ்ச விஷயம் தானே. இட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டிராபிக்ஸ், சப்டிராபிக்ஸ், எல்லா இடத்துலையும் இருக்குன்றாங்க. இதுல வந்து பிளான்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஹெர்ப், ஷ்ரப்ஸ் அண்ட் ரேர்லி ஸ்மால் ட்ரீஸ். ஓகேவா? இங்க அதிகபட்சம் ஹெர்ப் அண்ட் ஷ்ரப்பா தான் இருக்கும், ஒரு சில கண்டிஷன்ல சின்ன சின்ன மரமா கூட இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸ்டெம் வந்து ஹெர்பேஷியஸ், அதாவது அதிகபட்சம் கிரீனியா தான் இருக்கும். ரேர்லி உட்டி, இந்த மரம் மாதிரி ஆகுறது வந்து ரொம்ப ரேர் தான் அப்படின்றாங்க. ஏரியல், அதாவது காத்துல ஸ்ட்ரெயிட்டா மேல பார்க்க வளரக்கூடியது. சிலிண்ட்ரிக்கல் தான், பிரான்ச்டு தான். சாலிட் ஆர் ஹாலோ, ஹேரி ஆர் கிளாப்ரஸ். ஓகே, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சது. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இன் பொட்டேட்டோ, சொலனம் டியூபரோசம். ஓகேவா? அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மா இருக்கும், மாடிஃபிகேஷன் ஃபார் ஃபுட் ஸ்டோரேஜ், மேலேயே பார்த்தோம். ஓகே. சொலனம் டியூபரோசம்ங்கிறது தான் என்னது, இதோடைய சயின்டிபிக் நேம். கரெக்டா? பொட்டேட்டோவோட சயின்டிபிக் நேம் சொலனம் டியூபரோசம். சரி. லீவ்ஸ் எடுத்தனா ஆல்டர்னேட் பிலோடெக்சி, சிம்பிள் தான். பின்னெட்லி காம்பவுண்ட் வந்து ரேர்லி பின்னெட்லி காம்பவுண்டு, அதிகபட்சம் சிம்பிளா தான் இருக்கும். எக்ஸ் ஸ்டிப்யூலேட் அப்படின்னா ஸ்டிப்யூல்ஸ் இருக்காது. என்ன இருக்காது? ஸ்டிப்யூல்ஸ் இருக்காது. அந்த சின்ன லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், ரெடியூஸ்டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அட் தி பேஸ், அது இருக்காது. ஓகேவா? ஓகே. வீனேஷன் வந்து ரெட்டிகுலேட் தான். ஓகே. சோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க? சொலரம் நைக்ரம் மக்காய் பிளான்ட். ஓகேவா? சொலனம் நைக்ரமோட என்னது இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன் என்னது ஃபிளவரிங் ட்விக், அதாவது ஃபிளவர் ஆகக்கூடிய அந்த ஒரு பிரான்ச்சை மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகே. பி என்னது? ஃபிளவர். ஆமா, ஃபிளவர். சி வந்து லேட்டரல் செக்ஷன், அதாவது இந்த ஃபிளவர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு இடத்த மட்டும் கட் பண்ணிட்டாங்க. இப்படி நடுவுல மேல வந்து இதுதான் பிளேடுனா அப்படியே பிளேடு இப்படி இறக்கிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப நம்மளுக்கு லேட்டரலா உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது. இல்லைன்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரெண்டு இதில் பிச்சுட்டாங்க, அப்ப எப்படி இருக்கும்? அதுதான் இந்த இது. ஓகேவா? லேட்டரல் செக்ஷன். ஓகே. இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ். இது என்னது? பிஸ்டில். கரெக்டா?
ஸ்டேமன், இது பிஸ்டில் ஆர் கார்பில். ஓகே, அண்ட் இதோட ஃப்ளோரல் டயக்ராம். சரி, இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சாலிட்டரி தனியா இருக்கும், ஒன்னா இருந்தாலும் வந்து சைமோஸா இருக்கும். ஓகேவா? ஓகே, பைசெக்சுவல் தான், ஆக்டினோமார்பிக் தான், 5 செப்பல் இருக்கும், யுனைடெட் பர்சன், வால்வே டெஸ்டினேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஆண்ட்ரிஷம் எபிபெட்டாலஸ். எஸ், எபிபெட்டாலஸ்னா என்னது? பெட்டல்ஸோட ஆண்ட்ரிஷம் கனெக்ட் ஆயிருக்கிறது, குரலோட கனெக்ட் ஆயிருக்கிறது, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். பை கார்பலரி, 2 கார்பல் இருக்கும். கரெக்ட். சின் கார்பஸ் தான், அதாவது ஃபியூஸ் ஆகி இருக்கும். ஓவரி சுப்பீரியர், அதாவது ஹைப்போகைனஸ் கண்டிஷன் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வந்து பெர்ரி ஆர் கேப்சியூல். ஆமா பார்த்தோம். சீடு வந்து மெனி அண்ட் இது வந்து எண்டோஸ்பெர்மஸ், அதாவது எண்டோஸ்பெர்ம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃப்ளோரல் ஃபார்முலாக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எடுத்தோன்னா இது நம்மளே பார்த்தது தானே. ஃபுட் சோர்ஸ்க்கு என்னது? டொமேட்டோ, பிரிஞ்சால், பொட்டேட்டோ. ஸ்பைஸுக்கு சில்லி. வெயிட் பண்ணுங்க, டொமேட்டோ, பிரிஞ்சால் அண்ட் பொட்டேட்டோ. ஸ்பைஸுக்கு சில்லி. மெடிசனுக்கு பெல்லடோனா அண்ட் அஸ்வகந்தா. அஸ்வகந்தா அந்த ஆட்ல பார்த்துருக்கோம்ல, டீ ஆட்ல. அடுத்து ஃபியூமிகேட்டரி, அதாவது ஸ்மோக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது டொபாக்கோ. தென் ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு நம்மளோட பெட்டூனியா. ஓகேவா? ஓகே, சம்மரி ரீட் பண்ணிடுவோமா? இதுதான் ஃபைனல். இதை முடிச்சு கொஸ்டின்ஸ் அண்ட் முடிஞ்சிடும். இதுவே ஒரு தனி லெக்சரா வந்துடும் போறீங்க கைஸ். Flowering plants exhibit enormous variation in shape, size, structure, mode of nutrition, lifespan, habitat. Okay, they have well developed root and shoot system, taproot, fibrous root. Dicots have taproot and monocots have fibrous root. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஷூட் சிஸ்டம் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு இது மார்ஃபாலஜிக்கல் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். மல்டிசெல்லுலர் ஹேர், ஸ்டெம்ல மல்டிசெல்லுலர் ஹேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைனாலும் இதை வந்து நம்ம anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வரப்போற லெக்சர்ல இதை நம்ம பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஆர்எல்ஸ் நாளைக்கு லெக்சர்ல பார்த்துருவோம். ஓகேவா? anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இதை பத்தி பார்ப்போம். ஓகே, லீஃப் இஸ் a lateral outgrowth of stem developed exogenously at node. லீஃப்ங்கிறது லேட்டரல் அவுட்க்ரோத் டெவலப்ட் எக்ஸோஜினஸ்லி அட் நோடு. ஓகேவா? ஏஎன்ஆர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டேஷ் இஸ் a lateral outgrowth which is formed exogenously at the node of a stem அப்படின்னு கேட்டா அது லீஃப். ஓகேவா? உங்களை குழப்பறதுக்காக இந்த மாதிரிதான் காம்ப்ளெக்ஸ் வேலை கேட்பாங்க. என்சிஆர்டில இல்ல நீங்க சொல்ல முடியாது, என்சிஆர்டில உள்ள டைரக்ட் லைன் தான். ஓகே, these are green in color and perform function of photosynthesis. Leaves exhibit remarkable variations. Okay, flower is a modified shoot meant for sexual reproduction. தெரியும். Flowers are arranged in different types of inflorescence. நம்ம அதுல மேஜரா படிச்சது racemose and cymose. They exhibit enormous variation in structure, symmetry, position. Okay, other parts of it. After fertilization, ovary is modified into fruit. Ovary modified into fruit, ovules into seed. Okay va? Okay, seeds either may be monocot, monocotyledonous or dicotyledonous. Okay, they vary in shape, size and period of viability. பீரியட் ஆஃப் வயபிலிட்டி அப்படின்னா அந்த விதை இருக்குல்ல, எத்தனை நாளுக்குள்ள நீ அந்த விதையை போட்டா திரும்பி அது முளைச்சு வரும் அப்படிங்கறதான் பீரியட் ஆஃப் வயபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு சில பிளான்ஸுக்கு, ஒரு சில ஃபேமிலியில உள்ள பிளான்ஸுக்கு ஒரு சில மந்த்ஸ் வரைக்கும் போகும், 1 or 2 month வரைக்கும் வயபிலிட்டி இருக்கும். ஒரு சில இதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்கும் வயபிலிட்டி. புரியுதா? எடுத்த கொஞ்ச நேரத்துல நீ எந்த சீட்ஸை போட்டாதான் உங்களோட வயபிலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி போலன் கிரெயினுக்கும் வயபிலிட்டி இருக்கு. ஓகேவா? சீட்ஸுக்கும் வயபிலிட்டி உண்டு. ஒரு சில சீட்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீட்ஸ் எல்லாம் கூட இப்போ போட்டு வளர்ந்துருக்கு. ஓகேவா? இதையும் நம்ம வந்து 12th அந்த சாப்டர்ல படிப்போம். ஓகே, ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன். அந்த ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம வந்து பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷனா யூஸ் பண்றோம். உங்களுக்கு வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்னு கொடுத்தா தப்பு. ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, this can be illustrated to semi-technical descriptions of families. Hence, a flowering plant is described in a definite sequence by using scientific names. The floral features are represented in the summarized form as a floral diagram and floral formula. Okay, இது நம்ம படிச்சதுதான். ஸோ சம்மரியில நம்மளுக்கு 2 கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. என்சிஆர்டி கொஸ்டின்ஸை நீங்க ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. ஓகேவா? ஓகே, இது நம்ம 12th புக்ல உள்ளது. அசர்ஷன் ரீசன் ஏதாவது மிச்சம் இருக்கா? There's nothing left in assertion reason. இதுல மட்டும் ஏதாவது மிச்சம் இருக்கான்னு பார்த்து டக்குன்னு முடிச்சிடலாம். வாங்க இதை சால்வ் பண்ணுவோம். ட்ரைகார்பலரி சின்கார்பஸ் கைனேஷியம் இஸ் ஃபவுண்ட் இன் ஃப்ளவர்ஸ் ஆஃப். முதல் விஷயம் ட்ரைகார்பலரி அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்போ ஜி என்னவா இருக்கணும்?
3 இருக்கணும். கரெக்டா? கார்பல்னா நம்மளோட கைனீஷியம். கைனீஷியமும் எப்படி இருக்கணும்? 3 எப்படி சின்கார்பஸ் தாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, கைனீஷியம் எப்படி 3 சின்கார்பஸ் ஃபியூஸ்டா இருக்கணும். ஓகே, சின்கார்பஸ் கைனீஷியம் இஸ் ஃபவுண்ட் இன் ஃபிளவர்ஸ் ஆஃப் எதுல இருக்கும்? G3. ஹைப்போகைனஸா எபிகைனஸா கொடுக்கல, சோ அதை விட்டுருங்க. G3 நம்ம படிச்சதுல ஒண்ணு போஏசியில மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு டைரக்டா இப்படிதான் கொடுக்கணும்னு இல்ல, இப்படி கொடுத்து கூட நீங்க அதுல இருந்து கண்டுபிடிச்சு எழுதுற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? G3 நம்ம போஏசியா கிராமினில மட்டும்தான் படிச்சோம். ஓகே, அண்ட் மோஸ்டா இந்த ட்ரைமரஸா இருக்கிறது எல்லாமே மோனோகாட் மட்டும் தான் ட்ரைமரஸா இருக்கும். ஓகேவா? which one of the following statement is correct? in tomato fruit is a capsule. கரெக்டா? ஆமா ப்ரோ, டொமேட்டோ வந்து நம்மளோட பொட்டேட்டோ ஃபேமிலி. பொட்டேட்டோ ஃபேமிலில வந்து ஃப்ரூட் வந்து எய்தர் கேப்சூலா இருக்கலாம் இல்ல பெரியா இருக்கலாம். சோ கரெக்ட் தான். சீட்ஸ் ஆஃப் ஆர்ச்சிட் ஹேவ் ஆயில் ரிச் எண்டோஸ்பம். அப்படியா? ஆமாம் ப்ரோ, டைகாட் எல்லாமே வந்து நான் எண்டோஸ்பமஸ். பட் ஆனா இந்த ஆர்ச்சிட்ல மட்டும் எண்டோஸ்பம் மிச்சம் இருக்கும். சோ அப்ப இதுவும் ஓகே, கரெக்ட்னு வச்சுக்கலாம். பிளாசன்டேஷன் அண்ட் பிரிமரோஸ் இஸ் பேசல். அப்படியா? பிளாசன்டேஷன் அண்ட் பிரிமரோஸ் என்னது? டயாந்தஸ் அண்ட் பிரிமரோஸ்ல நம்மளுக்கு ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். கரெக்டா? டயாந்தஸ் அண்ட் பிரிமரோஸ்ல நம்மளுக்கு ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். சோ அப்ப இது தப்பு. which one of the following statement is correct ன்னு தானே கேட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம். flower of tulip is a modified shoot. so maybe which one of the following is incorrect ன்னு கேட்டிருக்கலாம். ஓகேவா? வெயிட், ஒரே நிமிஷம், நான் क्वेश्चन செக் பண்ணிக்கிறேன். இல்ல நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா? டொமேட்டோ வந்து கேப்சியூல். ஓகே, இல்ல டொமேட்டோல பெர்ரின் பர்டிகுலரா சொல்லணும், டொமேட்டோ பெர்ரின் கூட சொல்லலாம். ஒரு நிமிஷம் கைஸ், லெட் மீ செக். क्वेश्चन எடுத்த சோர்ஸ்ல அது என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இல்ல which of the following is correct தான் கேட்டிருக்காங்க. இவங்க இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போயிருக்காங்க. இது வந்து AIPMT-ல உள்ள क्वेश्चन, அதனால எனக்கு தெரியல. டொமேட்டோல வந்து கேப்சூல் கிடையாது, பெர்ரின்னு சொல்லுவோம். கரெக்டா சொல்லணும்னா பெர்ரி. பட் நீங்க ஜெனரலா இந்த ஃபேமிலின்னு எடுத்தீங்கன்னா கேப்சூல். ஓகே, ஆயில் ரிச் எண்டோஸ்பம், இது மேபி ஆயில் ரிச்சா இல்லாம இருக்கலாம். இதை பத்தி நம்ம படிக்கல. இது கிடையாது. பிரிமரோஸ்ல பேசல் கிடையாது. ஃபிளவர்னாலே மாடிஃபைடு ஷூட் தான். இது ஒண்ணுதான் கரெக்ட். ஓகேவா? இது தெரியலன்னு பிரச்சனை இல்லை, எனக்கே தெரியலதான். சோ இது வந்து AIPMT நீட் வர்றதுக்கு முன்னாடி இதுல இருந்தெல்லாம் क्वेश्चंस வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. அப்போல இருந்து எத்தனையோ தடவை சிலபஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. சோ இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட், அண்ட் அவ்வளவுதான் கைஸ். இது ஃப்ளோரல் ஃபார்முலா, இது நம்மளுக்கே தெரியும், முடிச்சிட்டோம். அண்ட் அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் பொறுமையா உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் 1 hourல முடிக்கணும்னு நினைச்ச லெக்சர் 1 hour 43 minutes வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, so I think I have made a decision. நான் பேசாம கைஸ் இதை வந்து தனி லெக்சரா நான் போட்டலாம் தான் யோசிச்சேன். உங்களுக்கு 1 o'clock கேட்டேன். பட் ஆனா இதை நான் இப்ப தனி லெக்சர்னு ஒரு 1/2 hour or 1 hour லெக்சரா இருந்தா பரவாயில்ல. பட் இது வந்து 1:43 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதை நான் பேசாம பிளான்ட் மார்பாலஜியோட பார்ட் 3-ஆவே வச்சிடுறேன். ஓகேவா? இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு 5 o'clock முதல் லெக்சரா போட்டுறேன். ஓகே, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ 5 o'clock or 5:30 இது முதல் லெக்சர் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ சாரி, இது நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த 1 o'clock அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் நான் உங்களுக்கு 5:30 போடுறேன். ஓகேவா? பிகாஸ் இது ரொம்ப லென்த்தியா போயிருச்சு கைஸ். ஆல்மோஸ்ட் லைக் 1:43 தாண்டி போயிட்டு இருக்கு. 1:50 ஆயிரம் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ சாரி, நான் அது உங்களுக்கு தனி லெக்சராகவே போட்டுடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் அவங்க எல்லாத்தையும் எப்பவுமே கேட்கறதா, லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா அதான் கொண்டு வரணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அண்ட் நேற்று நான் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு சிலர் ஆன்சர், ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் ஹிம். பர்சனலாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி பார்க்குற எல்லாரும் ஆன்சர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக போகணும். பிகாஸ் நாங்களே இங்கே தனியாக ஸ்க்ரீன் கூட பேசுன மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுறது தான் நாங்கள் உங்க கூட ரியல் டைம் கிளாஸில் உட்காந்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது ஒவ்வொரு லெக்சர்களையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான். ஓகேவா? ஓகே, ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட் அஸ் எண்ட் தி செஷன். தேங்க்யூ.